Recording போட்டாச்சா? Okay. Do you sell newspaper? What's the meaning? பிள்ளைகள் கேக்குதா? Sir, sell. பிள்ளைகள் என்னமா? Sell. செல்லுண்டா என்னன்னு தெரியாதா? No. செல்லுண்டா விக்கிறது. நீங்க நியூஸ் பேப்பர் விக்கிற நீங்களா? செல்லுண்டா என்ன விக்கிறது? சரி இப்ப சொல்லுங்க ஆகும். Take your own time and then you will talk in English. Right or wrong, no matter. Participation is must. Did you understand? ஆறாது சரியா? Are you here? Yes, sir. Do you sell newspaper? Did you understand this kind of lines? Yes, sir. Please, I need your answer. Wait for a while, sir. இந்த புரியல பாருங்க. The time being. Time. I need time. Okay. Take your time. இந்த டியூட்ல பெரிய பெரிய விடையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்காதீங்க. அதை நான் வழங்கப்படுத்துறதுக்கு போட்டது. நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நோ அப்படி கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சரி, அப்ப நான் முதல்ல அதை நான் வாசிக்கிட்டா? Okay, sir. அப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. செல் நியூஸ் பேப்பர்னா நீங்க நியூஸ் பேப்பர் விற்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அதுல முதல்ல அதை எழுதி இருக்கும் பாருங்க. நோ ஐ டோன்ட் செல் நியூஸ் பேப்பர். வாட்ஸ் தி மீனிங்? நோ ஐ டோன்ட் செல் நியூஸ் பேப்பர். இல்ல நான் நியூஸ் பேப்பர் விக்கிறது இல்ல. நான் நியூஸ் பேப்பர் விற்கிறேன். ஐ ஒர்க் ஆஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அந்த அதுல இருக்க ஆஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. ஐ ஒர்க் ஆஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதுல இருக்க ஆஸ் ஹைலைட் பண்ணுங்க. அந்த ஆஸ்ண்டா நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக மீனிங்ல வரும். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்றேன். ஃபோக்கஸிங் ஆன் கிரியேட்டிங் அப்ளிகேஷன் அண்ட் சால்விங் டெக்னிக்கல் ப்ராப்ளம். நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்றை கிரியேட் பண்றதுல என்னோட ஃபோக்கஸ் பண்றேன். அதே நேரத்துல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றது என்னோட வேலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் நாங்க இவ்வளவு பெரிய லைன்ஸ் எழுதி இருக்கிறேன்டாமா, உங்கள்ட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நாள் நல்லா தான் ஆன்சர் பண்ணீங்க. நீங்க ஆன்சர் பண்ணலன்னு சொல்லல, நீங்க ஆன்சர் பண்ணீங்க. நீங்க நல்லா ஆன்சர் பண்ணாதான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிட்டு வந்தேன். நீங்க எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து நீங்க பேப்பர் விற்கிறீங்க, ஆனா நான் இல்ல பேப்பர் விற்கல, நான் இப்படி என்னோட ப்ரொஃபஷன் எது, அப்ப என்னோட வேலை இது என்ன அப்படின்னா நான் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அதுக்காக ரெண்டாவது வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நான் கேட்கிறேன்னு சொல்லுங்களேன். ரெண்டாவது வாசிக்கிறேன் பாருங்க. நோ ஐ டோன்ட் ஹேண்டில் நியூஸ் பேப்பர். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஹேண்டில்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஹேண்டில்? செகண்ட் ஒன்ல போட்டு ஐ டோன்ட் ஹேண்டில் நியூஸ் பேப்பர். ஹேண்டில் என்ன? இப்ப இதுல ஹேண்டில் என்ன? கையாளுதலா சார்? ஓகே, கையாளுதல். அப்ப அப்படின்னா என்ன மீனிங்? நோ ஐ டோன்ட் ஹேண்டில் நியூஸ் பேப்பர்னா என்ன மீனிங்? நீங்க சொன்னது சரியா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைன்னா பரவாயில்ல, நான் உங்களை அரையும் ப்ரெஷர் பண்ணல, ஒரு நார்மலா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ டோன்ட் ஹேண்டில் நியூஸ் பேப்பர்னா நான் நியூஸ் பேப்பரை கையாளுறையில எப்படி வரும்? நான் நியூஸ் பேப்பரை கையாளுறையில. இப்ப என்னன்னா இது சிம்பிள் பிரசன்டென்ஸ் எல்லாம் வருது, அதனால நீங்க யோசிக்க தேவையில்லை. சரிங்களா? ஐ ஆம் அ டீச்சர், அது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன். ஸோ ஐ ஸ்பெண்ட் மை டைம் ப்ரிப்பேரிங் லெசன் அண்ட் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். இது மீனிங் சொல்லிடல மேலாது?
எனிவன்? நான் ஒரு டீச்சர். ஸோ நான் என்னோட டைமை வந்து லெசன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கும் செலவிடுறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு இதுல தெரியாது என்ன ஹேண்டில் என்னன்னு தெரியாது. அது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க வந்து ரொம்ப கட்டிக்கார பிள்ளைங்க. அப்ப சோ வந்து அவங்க சொல்லுவாங்க. சரி, அப்ப நான் 3வது சொல்றேன் பாருங்க. நோ, ஐ ஆம் நாட் இன்வால்வ் இன் செல்லிங் நியூஸ் பேப்பர். வாட்ஸ் த மீனிங்? இல்ல, நான் நியூஸ் பேப்பர் விற்பனை செய்யறதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். இன்வால்வ்னா தலையிடுறது. நான் தலையிடுறேன் இல்ல. I run a small business that specializes in handmade crafts. What's the meaning? Handmade crafts. Very good, very good. கைவினை பொருட்கள். அப்ப என்ன மீனிங்? I run a small business. நான் என்ன பிசினஸ்க்கு ஓடுறேனா? இல்ல, நடத்தி கொண்டு செல்கிறேன். நடத்தி கொண்டு சொல்றேன். அப்படி என்னன்னா நான் கைவினை பொருட்கள் வந்து செய்யறதுல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன். No, I am not involved in selling newspaper. I run a small business that specialize in handmade crafts. அப்படின்னா நான் வந்து இப்ப நியூஸ் பேப்பர் விற்கிறதுல இன்வால்வ் ஆகவே இல்லையே. ஏன்னா நான் ஒரு கைவினை பொருட்கள் செய்யற ஒரு பிசினஸ் வந்து ஒரு நிபுணத்துவமா வந்து நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது மீனிங். புரியுதாமா? சரி, அதை இன்னொரு விதமான்னு சொல்லலாம். அது எப்படின்னா, நோ, ஐ டோன்ட் செல் நியூஸ் பேப்பர். உங்களுக்கு தெரியும் என்னன்னா நியூஸ் பேப்பர் விற்கிறீங்களே. மை ஒர்க் இஸ் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா என்னமா? மார்க்கெட்டிங்னா என்ன? சந்தை, வியாபார சந்தை. சந்தைப்படுத்துதல். வெரி குட், வெரி குட், வெரி குட். மை ஒர்க் இஸ் மார்க்கெட்டிங் வேர் ஐ ஹெல்ப் கம்பெனிஸ் ப்ரொமோட் தேர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். என்னோட வேலை என்னன்னா கம்பெனின்னு வந்து ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து என்ன பண்றது, ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அடுத்தது 5வது யாராவது வாசிச்சு எனக்கு மீனிங் சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஈஸி, அது உங்களுக்கு தெரியும். Sir, can I tell? Yeah, sure. இல்ல, நான் நியூஸ் பேப்பர் விற்கிறது இல்ல. நான் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு படிச்சிட்டு இருக்கேன். அதனால என்னோட அதிகமான நேரத்தை மருத்துவ படிப்புக்காகவும் அதனுடைய ட்ரைனிங்காகவும் செலவிடுறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அது கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம், பரவாயில்ல. ஓகே. நோ, ஐ டோன்ட் செல் நியூஸ் பேப்பர். ஐ ஆம் ஸ்டடிங் டு பிகம் அ டாக்டர். பிகம் மீன்ஸ் சொன்ன பிகம் அண்டாமா ஆகிறதுக்காக நான் இனி ஆவேன் அப்படி என்ன மீனிங்ல வரும். ஐ ஆம் ஸ்டடிங் டு பிகம் அ டாக்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை டைம் நீங்க ரீட் பண்ணும்போது அந்த ஃபீல் த மெலடி ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜ் மெலடியை எடுத்துக்கொண்டு வாசிக்கும். So most of my time is spent on medical studies and training. நான் வந்து என்னோட நேரத்தின் பெரும்பான்மையானது மருத்துவ கல்விக்காகவும் அதனுடைய ட்ரைனிங்காகவும் செலவிடுகிறேன் அப்படின்னு வரும். சரி, ஃபைனல் ஒன் வந்து உங்களுக்கு நார்மலா தெரியும். யாராவது வாசிச்சு மீனிங் சொல்லுவீங்களா இல்லை நான் சொல்லவா? Anyone? If you know, let me know that. உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும். ரெடி, நான் வாசிக்கிறேன். Why are you silence everyone? Why dull? இது கொஞ்சம் போர் அடிக்குதா இல்லாட்டி நான் வந்து பழைய மாதிரி அந்த சின்ன டியூட்டியே கொண்டுறவா? நோ சார். ஏன்னா நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா, இப்படி நாம ஒரு விஷயத்துக்கு 4-5 விதமா ஆன்சர் பண்றதை சொல்லி கொடுத்தா என் பிள்ளைங்க வந்து பயப்படாம கதைக்கும், பயப்படாம சென்டென்ஸ் மேக் பண்ணும் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் ஆவது இருக்கட்டும். ஏன்னா ரீடிங் கம்ப்ரஹென்சிவ்ன்றதுதான் A-level மெயின் டார்கெட். உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தா கூட எனக்கு அது வெற்றி தான். சரியா? நான் உங்களோட லைக் ஃப்ரெண்ட் மாதிரி தானே பழகுறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்தா, யோ வாத்தி எனக்கு இது புரியலடாப்பா, நீ வந்து ரொம்ப லொட்டா தாரே, அப்படி வேணாம், நீ உன்னோட டேலண்ட காட்டுறதுக்காக இங்க எழுதுற அப்படின்னு சொன்னா கூட என்னோட ஓப்பனா சொல்லலாம். சரியோ? அதுல நோமோ இஷ்யூ. ஏன்னா நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, நான் உங்களோட கொஞ்ச காலம் பழகினத்துல பார்க்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு ரொம்ப டேலண்ட் ஆன பிள்ளைங்க. எப்படி அது ஸ்பெசிபிக்கா தமிழ்ல சொல்றேன்னு தெரியல. யூ ஹேவ் ஒரு பிளென்டி ஆஃப் டேலண்ட். யூ ஆர் த எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட். ஸோ தட்ஸ் வை I create this kind of tune.
புரியுதா? அதனாலதான் நான் அப்படி கிரியேட் பண்ணேன். அதோட வந்து இது சிம்பிள் இங்கிலீஷ் தான், இது ஒன்றும் டஃப்பான இங்கிலீஷ் இல்ல. புரியுதா? ஓகே, நீங்க யாரும் உங்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேணாம். இதை விட ஹார்டான டியூட் படிக்கிறதுக்கே நீங்க டிசர்வ் ஆன ஆக்கள். டிசர்வ் மீன்ஸ் தகுதியுடைய ஆக்கள். அதனால நீங்க யாரும் உங்களை நீங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, யாருக்காவது விளங்குதா? ஐ மீன் ஆறாது, நான் கதைச்சது இல்ல, ஆறாது. Yeah, sir, but ம் please discuss. திஸ் இஸ் கஷ்டமா? Little, லிட்டில் நர்வஸ், யூ ஹேவ் அ லிட்டில் நர்வஸா அப்படி சொல்லுவாங்க, இல்லை லிட்டில் லிட்டில் பிட் ஹார்ட், லிட்டில் ஹார்ட். little, not hard, ஆ, but little. because of this class. ஏன் தெரியுமா? என்ன போனாக்கு காய்ச்சல், போனா ஹேஸ் அ ஃபீவர், தட்ஸ் வை திஸ் கிளாஸ் கோயிங் டு பி அ டல். சோ நாங்க என்ன செய்யறது? கிரிக்கெட் பிளேயர், வேர் இஸ் கிரிக்கெட் பிளேயர்? கிரிக்கெட் பிளேயர் வேற இல்லையா? She's absent, sir. சி இஸ் கேப்டன். பானு இருக்குது பாருங்க, பானு இருக்குது, கவி இருக்குது, பிரியா இருக்குது, நஜிதா நஜிகா எல்லாம் இருக்காங்க. மையா இஸ் சைலண்ட். புரியலையா குட்டிகளா? புரியலையா சொல்லுங்கடா. I think this actually little bit லிட்டில் பிட் எப்படி கூட மாதிரி இருக்கு. இது கூட மாதிரி இருக்கா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள டியூட்ல நாங்க தானே சார் யோசிச்சு சொன்னோம். இதுலயே நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியாது தானே, அதுக்கு தான் இந்த வாசிக்கு வருவேன். நான் அப்படி சொல்லல. அவ நீங்க அந்த டியூட்டுக்கும் இந்த டியூட்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு தானே சார். இப்ப இதுல ஃபுல்லா நீங்க தானே இப்ப இத வாசிட்டு இதுக்கேத்த மாதிரி தானே நாங்க யோசிப்போம். அதான் நீங்க இதை வாசிச்சு இதை மாதிரி எல்லாம் யோசிக்க வேணாம். நீங்க வந்து உங்களோட திங்கிங் அபிலிட்டியை யோசிங்க. சரியா? நீங்க யோசிச்சு நீங்க உங்களோட ஆன்சருக்கு நீங்க சொல்லுங்க. நான் வந்து இதை ஏன் தந்திருக்கேன்னா, இப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்றதுக்காக தந்திருக்கிறேன். விளங்குதா? நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் இனஃப் ஆன பிறகு நான் இந்த ஆன்சர்ஸையும் விளங்கப்படுத்துறேன். விளங்குதா? இந்த டியூட் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க, ஏதோ ஒரு லாட் ஆஃப் அமௌண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? அப்ப இது நான் விளங்கப்படுத்தாம போனேன்னு சொன்னா, நான் ஒரு மீனிங் பிடிச்சி விளங்கப்படுத்துவேன் தானே. இஃப் நாட் என்னன்னு போடுவேன். ஏன் இது இப்படி வந்தேன்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லோ. ஆனா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்ல ஒன்று டைப் பண்ணி பார்க்கவும் டைம் இருக்காது. அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னு சொன்னா ஓகே, நான் டியூட்டை மாத்த பாப்பா, குட்டி டியூட்டி. சார் ரெக்கார்டிங் பானு, நான் ரெக்கார்டிங் போட்டுட்டேன். நம்ம அப்பா மெசேஜ் நான் பாக்குறேன், நான் 10க்கு போட்டேன். ஓகே, இதே படிப்போம்னு சொன்னா ஓகே. மற்றபடி நீங்க சொன்னீங்கன்னா மாத்தலாம். சரி, அப்ப நம்ம ரெண்டாவது கொஸ்டின் போவோம். Where did you keep my glasses? What's the meaning? கிளாஸ் எங்க வைக்கேன். ஓகே, அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. என்னோட ஆன்சரை பார்க்க வேணாம், யாருமே பார்க்க வேணும். சரி, உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாலே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. இந்த கிளாஸ் எங்க வச்சீங்க? சேர்ல வைக்கலாம், டேபிள்ல வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம். வாட் எவர் யூ விஷ். ஆனா பட் நீங்க சொல்லுங்க. நீங்க இது மாதிரி தான் ஆன்சர் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் நீங்க உங்களோட ஆன்சரை சொல்லுங்க ப்ளீஸ். இது வேண்டாம், இதை பெரிய காய்க்க வேணாம். நீங்க உங்களோட ஆன்சர் சொல்லுங்க கேப்போம். சரியா? எஸ் சார். உங்களோட ஆன்சரை சொல்ல கேப்போம். I keep in the table. கவி, வெரி குட். ஐ கீப் இன் த டேபிள் என்று வராதமா? டேபிளுக்கு உள்ள வைக்கணும் வராதானே கவி? ஐ கீப் ஆன் த டேபிள் என்று வரும். ஒன்னண்டா மேல, இன்னண்டா உள்ள, அப்படி என்ன மாதிரி இடமா? சரியா கவி? புரியுதா? ஐ கீப் ஆன் த டேபிள் என்று வரும். வெரி குட், வெரி குட். உங்களோட குட் ட்ரையா, வெரி குட். ஓகே, வேற யாராவது? கவி சொல்லியிருக்கா வேற?
வயாட சொல்ல முடியாடின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, நான் படிப்பேன், பிரச்சனை இல்லை. வேற யாரும்? கவி மாதிரி பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஃபீவர் சார் அதுதான் மெசேஜ் பண்ணணும். ஓகே, பிரச்சனை இல்லையம்மா, பிரச்சனை இல்லை கவி. நோ வரிஸ், நோ வரிஸ். இன்னும் எல்லாருக்குமே ஃபீவரா இருக்கு. ஏன்டாப்ப எல்லாரும் ஃபீவரா இருக்கு? அங்க எங்கேயாவது டெங்கு பரவுதா உங்க ஏரியால? பரவாயில்ல, நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் இந்த ஸ்டடிஸ் பார்ட்டை விட்டுட்டு வழி ஃபீல் ஃப்ரீயா கொஞ்சம் அதை எங்கேயாவது போயிட்டு ஓகே ஆயிடுவீங்க. உங்க ஏரியால டெங்காமா? ஐ கீப் இட் இன் யுவர் பேக். ஓகே, வெரி குட். ஐ கெப்ட் இட் இன் யுவர் பேக். வெரி குட். நான் ஆல்ரெடி நான் உங்களோட பேக்குள்ள வச்சுட்டேன். பானு, வெரி குட். பானு பேக் டு ஃபோம் நினைக்கிறேன். பானு தானே போட்டது? Sir, ஓ, can I tell my answer? oh yes, of course. We are waiting for your answer. Yes, sir. Okay, very good. Actually, I don't know because I forgot the place. I can't tell the place accurately. Wow. மிரட்டிட்டா போ, மிரண்டு போட்டேன். சீரியஸ்லி நல்லா இருக்க. எஸ்ட்ரானரி, கீப் ராக்கிங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற யாராவது? நீங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னா வின்னோ லோஸ் நோ மேட்டர், டசன்ட் மேட்டர், எப்படி வேணாலும் வச்சுக்கோ, ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணு, இதுல பங்கு பெற்று. ஓகே, பிரியா சொல்ற ஐ புட் யுவர் கிளாஸ் இன் த ஸ்டடி ரூம் நெக்ஸ்ட் டு த என்ன போடுறா, நெக்ஸ்ட் ஸ்டடி ரூம் நெக்ஸ்ட் டு த கிச்சன். கிச்சனுக்கு அடுத்து உள்ள ஸ்டடி ரூம்ல நான் உன்னுடைய கிளாஸ் வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். வேற யாராவது? எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பிரியா ஆன்சர் பண்ணிட்டாங்க, தென் பானு ஆன்சர் பண்ணிட்டாங்க, கவி ஆன்சர் பண்ணிட்டாங்க, நம்மட ஓனா ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் 2 more people. I am waiting for your answers. சரி, நானும் மூச்சு ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கேன். சரியா, நானும் உங்களோட தானே படிக்கிறேன், அப்ப நானும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பாருங்க, விளங்கப்படுத்துவாத பேச, இல்லாட்டி அடுத்த கழி போவா. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சாய்ஸா? சரி, நான் ஒவ்வொன்றிலையும் ஒன்று மட்டும் விளங்கப்படுத்துறேன். சரியா? வழங்கப்படுத்துங்க சார். கவியா, வெரி குடா. எனக்கு பிரச்சனை இல்லையா, நான் வழங்கப்படுத்துவேன், ஆனா உங்களுக்கு விளங்கினா ஓகே. ஓகே, வேர் டிட் யூ கீப் மை கிளாஸஸ் அப்படின்னா என்னோட கிளாஸஸ் நீங்க எங்க வச்சீங்க அப்படின்றதான் கொஸ்டின். அதை நான் முதலாவது போட்டுக்கிறேன், முதலாவது மட்டும் விளங்கப்படுத்துறேன். ஐ பிளேஸ் யுவர் கிளாஸஸ் ஆன் த காஃபி டேபிள். பாருங்க, டேபிள் என்ன வருது அப்படின்னா ஒன் தானே போறோம். ஏன்னா அடுத்தது நான் உங்களுக்கு படிப்பிக்க போறது ப்ரப்போசிஷன் தான். ப்ரப்போசிஷன் படிப்பிக்க போறதால ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஒரு இடத்துல போட போறோம்டாமா அது மேற்பரப்பா இருக்கணும். மேற்பரப்புல தொடர் நிலைமையில இருந்தா தான் நாங்க போடுவோம் ஒன். சரியோ? அப்ப காஃபி டேபிள்ன்றது என்ன, ஒரு மேற்பரப்பு தானே, ஒன்றுக்கு மேல தானே வைக்க போறோம். அவ ஒன்றுக்கு மேல வைக்க போறோம்னா ஒன்னு போடுவோம். ஐ பிளேஸ் யுவர் கிளாஸஸ் ஆன் த காஃபி டேபிள் அப்படின்னு சொன்னாம என்ன மீனிங்னா, இந்த பிளேஸ்ட்னு சொன்னாம வைக்கிறது. நான் காஃபி டேபிளுக்கு மேல அந்த கிளாஸ் வச்சேன், இல்லாட்டி காஃபி டேபிள்ல அந்த கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். தே ஷுட் பி ஹியர். வாட்ஸ் த மீனிங் தே ஷுட் பி ஹியர்னா அது அங்கதான் இருக்க வேண்டும். சுட்டண்டா வேண்டும், விளங்குதா? ஷுட், மஸ்ட் அப்படின்னு சொன்னா கட்டாயம், வேண்டும், அந்த மாதிரியான மீனிங்ல வரும். தே ஷுட் பி ஹியர்ன்னு சொன்னா அது அங்கதான் இருக்க வேண்டும். இஃப் நாட்ண்டா என்னண்டாமா அப்படி இல்லையண்டா, இஃப்ண்டா இருந்திருந்தாலும் வரும். அப்ப அப்படி இல்லையண்டா, இஃப் நாட்ண்டா அப்படி இல்லையண்டா, செக் த ஏரியா அரௌண்ட் த டேபிள். அந்த டேபிளை சுத்தி இருக்கிற ஏரியாவை நீ செக் பண்ணு. சம்டைம் திங்ஸ் கெட் மூவ் அரௌண்ட். சில நேரத்துல அந்த பொருட்கள் வந்து கொஞ்சம் மூவ் ஆகி எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்ற மீனிங்ல இருக்கு. இது புரியுதா? புரியுதாமா மகள்? ஓகே, யூ அண்டர்ஸ்டுட், வெரி குட். ஓகே சார், நாங்க அப் டு த நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆவோம். வேர் ஆர் யூ கோயிங்? சரி, உங்களோட ஒன் ஆன்சரை சொல்லுங்க. வேர் ஆர் யூ கோயிங்? ஆனா இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க.
இப்ப என்னன்னா நான் விளங்கப்படுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா டக்கரை புரிஞ்சு கொள்வீங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபைன் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லா. ஏன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபீட்பேக் தந்தீங்கல்லோ, யுவர் கிளாஸ் வில் ஹெல்ப் டு த அவர் ஃபியூச்சர் என்ரோல்மெண்ட். அதாவது என்னுடைய ஃபியூச்சருக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படி என்னும் போது அந்த சில விஷயத்தை வச்சு கூட தான் நான் இப்படி டிசைன் பண்ணான். கோய்க்காதீங்க, இது கொஞ்சம் ஓவர்லோடா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க என்ன. நான் நினைச்சேன் என்னன்னா நம்ம பிள்ளைங்க தானே, யாரா இருந்தா என்னப்பா நம்ம பிள்ளைங்க படிச்சா சந்தோஷம் இல்லை எனக்கு. அப்ப நான் யோசிச்சேன் நம்ம தங்கச்சி மாதிரி தானே எல்லாருமே. அப்ப நான் யோசிச்சேன் நம்ம பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் 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 ஆசைப்பட்டு கொஞ்சம் கூட போட்டு மூளை இருக்கு ஆர்வ குழால போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த முறையெல்லாம் நான் இவ்வளவு போட மாட்டேன். சரி, சின்ன சின்ன டியூட்டா போடுறேன். ஓகே, இல்லாட்டி நான் டியூட்டை மாத்தவா இப்பவே சொல்லுங்க, நான் ஸ்கிரீனை மாத்துறேன். மாத்தவா இந்த ஸ்கிரீனை வேற என்னமா? நீங்க பாவமே, ஆசிரியர் புதுசா கொண்டு வந்து நீங்க பாவமே. இல்ல இல்ல அல்ல, நான் ஏன் பாவம் அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து இப்ப மச்சான் உங்களுக்கு ரெடி பண்ண டியூட் உங்களுக்கு பயன்படாது என்ன மச்சான், வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் பெறுவான், யாரும் ஒருத்தன் பெறுவான்டாப்பா. அதெல்லாம் எனக்கு ஒரு நோ இஷ்யூஸ் மச்சான். நான் அப்படி யோசிக்கிறேன்னா சம் பீப்புள்ஸ் வந்து யோசிப்பாங்க நம்ம படிச்ச எல்லாத்தையுமே கக்கோன்மெண்ட். அப்படி இல்லை, நான் இது டிசைன் பண்ண எனக்கு இப்ப ஒண்ணு உங்களுக்கு பயன்படும், இல்லாட்டி எனக்கு எப்படியோ பயன்படும், அதனால யோசிக்காங்க. சரி, நான் டியூட்டை மாத்திர கொஸ்டின் மட்டும் கேட்கறேன், நீ உங்களோட ஆன்சர் சொல்லு. ஐ ஆம் கோயிங் வித் மை ஃப்ரெண்ட் ஃபார் யாரோ எழுதியிருக்காங்க. ஐ ஆம் கோயிங் with my friend for clear the subject question. Friend for clear the subject question. இல்ல புரியல, I couldn't understand what's the meaning. பிரியா என்ன சொல்ல வாரீங்க? பாட சம்பந்தமான கேள்விகளை கிளியர் பண்றது. கிளியர் பண்றதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டோட போனீங்களா? வெரி குட் வெரி குட். நான் திடீர்னு என்ன கிளியர் த சப்ஜெக்ட் என்ன புலங்கல எனக்கு. ஓகே, வெரி குட். சரி, வேற யாராவது? வேர் ஆர் யூ கோயிங்? எங்க போறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? என்ன மச்சான், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள், ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு இல்லாதா? ட்ரை பண்ணுங்க. வேர் ஆர் யூ கோயிங்? Sir, ஓகே, I am going to Braveyard to get a new experience. If you like, you can join with me. ஓகே, ஐ வில் ஜாயின் வித் யூ. டோன்ட் வரி. ஓகே, கவி ஏதோ போட்டுருக்காங்க, கவி போட்டுருக்காங்க. ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் இன் மை. Yeah. ஓகே, வெரி குட். ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் இன் மை ஃபாதர். அது இன் மை ஃபாதர்ன்னு வராது மச்சான். நான் எங்க அப்பாவோட ஸ்கூலுக்கு போய் கொண்டிருந்தேன், அப்பாவுடன் இல்லோ. ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் வித் மை ஃபாதர்ன்னு வரும். வெரி குட் வெரி குட் அம்மா, வெரி குட். அடுத்த கவி போட்டுக்கா, ஐ கோ டு லைப்ரரி பிகாஸ் ஐ கலெக்ட் மெட்டீரியல் ரிலேட்டட் மை சப்ஜெக்ட். வெரி குட், வெரி வெரி குட், வெரி குட். ஓகே கவி, வெரி குட். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வந்து ட்ரை பண்றீங்கடா. எனக்கு உங்களை பார்க்க ஏன் பிடிக்குது. உங்களுக்கு நான் தேவையில்லை மச்சான். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் த வெல் எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் தென் யூ ஹேவ் சம்திங் ஸ்பெஷல் நாலேஜ். யூ ஆர் த எப்படி சொல்றது, யூ ஆர் த எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹேவ் எவர் மேட். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். சரியா? நிறைய எல்லாம் யோசிக்காதீங்க. சரி, 4வது கொஸ்டின் மூவ் பண்றேன். சரியா? இஸ் கீ ஃப்ரம் நியூ ஜாக். வாட்ஸ் த மீனிங்? இஸ் கீ ஃப்ரம் நியூ ஜாக், வாட்ஸ் த மீனிங்? அவரு நியூயார்க்ல இருந்தா வந்திருக்காரு. அவர் நியூயார்க்ல இருந்து வந்திருக்காரா, இல்லாட்டி வசிக்கிறாரு. அவர் நியூயார்க்கை சேர்ந்தவரை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? சரி சொல்லுங்க, அவர் நியூயார்க்ல இருந்தா வந்திருக்காரு, அவன் இந்த உளுந்தூர்பேட்டையில இருந்து வந்திருக்காம்பா, அப்படியா? சொல்லுங்க. ட்ரை ட்ரை ட்ரை. டியூரிங் மை ஸ்கூல் டேஸ்ல வந்து என்னோட அப்பா அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு விஷயம், ட்ரை தோ கேரோ. வாட்ஸ் மீனிங் ட்ரை தோ கேரோ? ஹிந்தியா இது? ஹிந்தி உங்களுக்கு புரியுதா? ட்ரை தோ கேரோன்னா செய் இல்லாடி செத்து மடி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உங்களை எல்லாரும் செத்து மடின்னு தான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் ட்ரை ட்ரை பண்ணுங்க. எல்லாமே நீங்க கேட்டோன்னு வராது, முயற்சி பண்ணுங்க. உங்கள்ட்ட பயங்கரமான இனோவேட்டிவ் பவர் இருக்கு, முயற்சி பண்ணுங்க.
அவர் நியூயார்க்கை சேர்ந்தவரா? No, he is originally from Canada. He came Sri Lanka to visit tourist place. Wow, extraordinary. Yeah. Wow. Where Yagal? Come on, Banu. Banu kung kajala? Sir, சொல்லுங்க. maybe he's from New York, but in my point of view, he's not look like a foreigner. Oh, so sir, he is look like a cotton, sir. So that's why I tell this kind of answer. அப்படியா? Okay, just for kidding. Sir, Oh. I wrote an answer for first one. ஆனா Do you நீங்க sell சொன்ன newspapers for that question? சொல்லுங்க. சொல்லுங்க. No, I'm not selling newspaper, but I know a person, he sells the newspapers. Very good. Who is that? Is your friend? Or is your neighbor also? No, No. just I think, thought. ஜஸ்ட் நான் நீ டாக் பண்றதுக்காக தான் கேட்டேன். ஏதாவது ஒன்று இங்கிலீஷ்ல காய்ச்சாத்து மாறி இங்கிலீஷ்ல காய்ப்பீங்க. உலங்குதா? அதுக்கா சரி, நான் ஒரு ஃபனி கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன் எல்லார்ட்டையுமா? No. என்ன வேணாமா அது? Okay, sir. ஃபனியான ஒரு Ask. வேடிக்கையான ஆஸ்க் பண்ணுவா. ஓகே. Do you have a boyfriend? Okay. Okay. No, sir. No, How do why? I tell you? Because my mom is here, so that's why I can't. அப்படியா? No worries, just chill. This is the No. question. No. Actually, I no. Actually, I no. don't have one. I So have a friend, boys. I have a friend. That friend is a boy. So that's அப்படி சொல்லுவாரு. Yeah. Okay. Do you like our class? Do you have a girlfriend? During my college days, I had a girlfriend. During my college days, I had a girlfriend, but nowadays she got married and then she has a 2 child also. Literally, I worry about that. I miss her. She is my motivation. She is my life. She is my entire world. But sometimes I feel that I worry about her. Some songs I show. That time I felt her. blah 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 blah. இப்படியே போய் கொண்டு அவ்வளவு பெரிய காய்ச்சல் நிறைய போகும். வேணாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணுவதை சாதிச்சிருந்தது. நேம் இஸ் லக்ஷா. பிகாஸ் நான் எதை பெரிய காய்ச்சலும் சந்தோஷமாக மாட்டேன். அவ்வளவு பெரிய காய்ச்சல் ஏன்னா நான் யாருன்றதை கண்டுபிடிச்சது அந்த பிள்ளை தானே. ஸோ தட்ஸ் வை எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இருக்கிறாங்க இல்ல, அது வேற கதை. சரியா? பட் ஐ லவ் ஹர். லிட்டரலி இப்ப கூட நான் ஐ லவ் ஹர். ஷீ இஸ் நோ லாங்கர் மைன், பட் ஐ லவ் ஹர். புரியுதா? My journal, in my journal I wrote, she is my inspiration and she is my motivation. So she is like a god. She is a genius person also. ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கு இல்லை. ஏன்னா நான் A level படிச்சுட்டு ஜூனியர் 4 ஐடியால இல்லை. நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு போயிட்டேன். அவங்க எனக்கு தெரியாம என்னோட சைன் அவங்களே கள்ளமா வச்சு எனக்கு அப்ளிகேஷன் எல்லாம் அவங்களே ஓட்டு அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க. கேக்க கொண்டு வந்துட்டு உனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு ராஜா, நீ இந்த யூனிவர்சிட்டிக்கு வா, நான் இங்கதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. சோ அவங்க நமக்கு லைஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப நம்ம அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அதனால நான் ஒரி பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாரும் நான் எனக்கு HR எப்படி பெருமையா சொல்றது? எனக்கு நான் 3 டிகிரி வச்சுக்கேன்னா அது காரணம் அவங்க. அப்ப ஐ ரெஸ்பெக்ட். சரி, ஓகே. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Do you like our class?
Yeah, very much. Very much. Why? Why? How do I tell? Some Why not? activities are very relatable to us. We don't know why we like that. So, Okay. in my point of view, I like this class very much. I have no reason. I don't have a reason, but this class is I love this class. Okay. No, he is not in New York. He is American. Okay, very good, very good, very good. Are Priya. Okay, Priya. சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்லேருந்தே போவோம். Why do you love your mother? Because she's my birth giver. ஓகே. வேற 2-3 வசனங்கள் அடிச்சு விடு. பக்கத்துல அம்மா வரைய பார்க்க. நான் ஐஸ் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிருவாங்களா? சரி, எழுந்திரு போகுது. ஓகே. பிரியா, why do you like your mom? Okay, she is not here. Okay. சரி, நான் ஒரு கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டபிளாவே கேட்கிறேன். இங்க இருக்கா? இதை போட்டிருக்காங்க. கவி போடுறாங்க. She is my best friend always. Okay, very good. She is my your best friend always. Every mom like a god. அதை நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்க தானே? என்னண்டு? Sir, Oh, can I ask this question for you? just I love my mom because she is everything. She gave this life. So today I am talking about today I teach something, or today I achieve something because of the reason her. So that is why I love her. எப்படி நான் லக்ஷாக்கு சொன்னனோ, she is my motivation, she is my everything. All credit goes to my mom. Her name is Kalaivani. This is sir, this is not good. You tackled us. You record. Told everyone in one sentence, using in one sentence. எல்லாருக்குமே நான் இந்த வசனத்தை தான் போடுறேன்னா? Yeah. நீங்க எப்படி கேட்டு பாருங்களேன். நீங்க எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அதே தான் உருட்டுவேன். உருட்டல் சிறந்த உருட்டல் கண்ணனிடம் இருந்து வெறும் உருட்டல் தான். Because she always with my okay ups and downs, and she is my first teacher in my life. Very good, Banu. Very good, very good. Very good. இல்ல இப்ப பர்சனலி நான் எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரையுமே பாராட்டணும் இல்லையா? நம்மளை சுத்தி இருக்கிற அரௌண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம பாராட்டணும். நமக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். நீங்க யாராவது ஜேர்னல் ரைட்டிங் பண்றீங்களா? Do you know the journal? ஓகே. நான் எழுதுறேன் ஜேர்னல். நான் உங்களை எல்லாரையும் பற்றி நான் ஜேர்னல் எழுதி இருக்கிறேன். சரியா? கடவுளே எனக்கு இப்படியான மாணவர்களை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன நான் நிறைய ஜேர்னல் ரைட்டர் ரொம்ப ஜேர்னல் அறிக்கை அண்டு இல்லையம்மா, அது வந்து லைக் டைரி மாதிரி தான். ஆனா அது ஒரு நோட் புக் மாதிரி நம்ம எழுதுவோம். கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லுவோம். அப்ப நன்றி சொல்ற மாதிரி நம்ம ஜேர்னல் எழுதுவோம் இந்த யூனிவர்ஸுக்காக. யூனிவர்ஸ் தானே எங்களுக்கு எங்க இருந்த என்னையும் எங்கேயோ இருந்தவங்களையும் ஒரு பாத் ஒன்று கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருக்கு. அப்ப நான் அடிக்கடி வந்து யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பேன். நமக்கு யாருன்னே தெரியாது நம்ம யாரையும். எனக்கு இப்படி சம்டைம் வந்து சில விளங்கினமா I can't hear you. நான் கதைக்கிறது உங்களால் கேட்க முடியவில்லையா? Your connection is not clear. So sad. அவள் சொன்ன மாதிரி is there? Okay. எனக்கு கேக்குது. வாய் கிட்ட வச்சு காய்ச்சா தான் உனக்கு கேக்குது. சரி, why don't you water the plant? சொல்லுவா. Why don't you water the plant? Anyone?
Anyone answer this question? Why don't you water the plant? I need your own answer. Don't read my answer. I need your own answer, on creative answer. Did you understand this question? What's the meaning? Why don't you water the plant? Number 5 question, 5th question. Why don't you water the plant? If anyone know the answer, let me know. பிள்ளைகள் கேக்குதுதானே என்ன குரல்? இன்னும் ஒரு மயான அமைதியாவே இருக்கு. Because I have to do my homework and my sister will water the plant. Wow, very good. Sister water the plant later. Okay, very good, very good, very good. Manu, you have innovative ideas. So don't underestimate your power. இந்த ஆன்சர்ஸுக்கு எல்லாம் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் அதுதான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். நீ தேங்க்யூ சொல்றதையும் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் போடுற வெரி குட். இப்படிதான் இருக்கும். ஏன்டா ஜூம்ல தான்டா நடக்குது, அதுக்குமாடா குரல் கொடுக்க மாட்டீங்க? ஓகே, எனிவன் மானுவை தாண்டி சொல்லுங்க பாபு. Sir, actually no, I don't have enough of time to watering the plants. I spend more time with my subject. அப்படியா? No. Okay, very good, very good, very good, very good. ஏன்னா this answer similar to my answer. நான் அப்படித்தான் இருக்கேன். பேர்ன வாட்டி சூப்பரா இருக்கும். நான் அதுல ஒரு செகண்ட் லைன் சூப்பரா ஆடிருப்பேன். I didn't water the plant because I thought you were take care of them. நீங்க அதை பார்த்து கொள்றீங்க அப்படின்னு நான் நினைச்சதால நான் அதுக்கு வாட்டர் பண்ணல. I will make sure to water them from now on. நான் இனிமேலுக்கு இப்ப இருந்து நான் வாட்டர் போடுறதை உறுதிப்படுத்துகிறேன். Sorry for the misunderstanding அப்படின்னு போட்டிருந்தேன். Did you understand? Yes, I understood. ஆனா முடியுமான வரைக்கும் இந்த ஆன்சர்ஸை வாசிக்க பாருங்க. ஏன்னா எனக்கு ஆசை என்னன்னா உங்களுக்கு எல்லாரும் முழங்கப்படுத்தி விடணும்னு. பட் நீங்க இன்னைக்கு எல்லாருமே டல்லா இருக்கு அப்படின்னா நான் இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எல்லாத்தையும் முழங்கப்படுத்தி விடுவேன். ஏன்னா என்னோட பிள்ளைகளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். சரியோ? அதனால இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளையும் நீங்க சமாளிப்பீங்க. புரியுதா? அதுக்குதான், வேற ஒன்றுக்குமே இல்லை. புரியுதாமா? Okay, sir. Okay. Yes, sir, understood. ஓகே, வெரி குட், வெரி குட். இங்க ஒரு புள்ள எழுதி போட்டுக்கா. பிரியா ஆன்சர் வாசிக்குமா? பிரியா என்ன போட்டிருக்கு? பிரியா வந்து I didn't water the plant because it is rainy day. Wow, பிரியா, you thug life, you give a thug life. எனக்கே தக் கொடுக்குறாடாப்பா பிரியா. மழை பெய்யுது அதனால நான் தண்ணீர் ஊத்த மாட்டேன், ஊத்தல. அப்படித்தானே பிரியா? வெரி குட். உன்னோட திங்கிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு மச்சான். நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது மச்சான், நீ சைனாவில இருக்க வேண்டிய ஆள். மாறி இங்க பிறந்துட்ட, பரவாயில்ல.
வேற யாராவது பிரியா மாதிரி யாராவது யோசிக்கிறீங்களா? ஐ டோன்ட் ஹேவ் பிளான்ட் சோ தட்ஸ் வை ஐ காண்ட் அப்படின்னு யோசிங்களா? ஓகே, number 6 question move on. Do you have any questions? Do you have any questions? அண்டியான் டியூட்ல இருந்து இந்த டியூட் வந்து ரொம்பவே வேறுபட்ட டியூட் தான். ஆனாலும் do you have any question? உங்கள்ட்ட வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு தான் மீனிங். உங்களிடம் கேள்விகள் இருக்கா? Do you have any questions? ஆனா பிள்ளைகள் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், உங்களோட அட்சன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அட்சன்ஸ் மீன்ஸ் உங்களோட உச்சரிப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி சொன்னா அனுப்ப மாட்டீங்க. இந்த டியூட் உருவாக்கினது மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரோனரியா திங்க் பண்ண வலிக்கிட்டீங்களா? அப்ப நான் யோஜன் என்ன கண்ணா நீயே இப்படி திங்க் பண்ணதுல உனக்கே வைக்க கேடா இல்ல அப்படின்னு ஒரி பண்ணி உருவாக்கினேன்டா. சீரியஸா கேட்கலையோ? எஸ் சார் பட் நாட் நவ். புரியல. எஸ் சார் பட் நாட் நவ் என்ன சொல்லுவாங்க? பிரியா என்ன சொல்ல வர? எஸ் சார் பட் நாட் நவ் என்ன சொல்ல வர? கொஸ்டின் இருந்துச்சு ஆனா இப்போ இல்ல, கிளியர் ஆகிட்டு. அதுக்கு சொல்லுவாங்க. நான் ஒரி பண்ணதுக்கு சொன்னியாக. ஓ சாரி 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 சாரி. ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. யூ ஆர் எஸ்ட்ரோனரி ஸ்டூடெண்ட், சோ யூ டோன்ட் ஹேவ் a question, so ஓகே பிரச்சனை இல்ல. சரி சார் என்ன விளங்கினமா? சார் ஓ you are in another universe. நான் You are in another universe. another universeல இருக்கிறேன்னா நான் வேற ஒரு உலகத்துல இருக்கிறேன்னா? ஜஸ்ட் மஜான். இதே வேர்டை வந்து எனக்கு அபிமேஸ் ஒர்க்கா சொன்னவா, துவாரகன் ஜுவா இன்னும் மூன் வேர்ல்டு அப்படின்னு சொன்னவா. அதே மாதிரியே இருக்கு. நீ இந்த உலகத்துல இல்ல மச்சா, நீ நில உலகத்துல இருக்கிற, உனக்கு பிடிக்கல உன்ன பிடிக்கல அது என்ன மாதிரி மிஸ் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு ரெண்டு வரைக்கும். ஆனா அன்றைக்கு மிஸ் சொன்னா இன்னைக்கு என்னோட பிள்ளைகளே சொல்லுது, ஜோ நீ இந்த உலகத்துல இல்லையா. ஓகே பரவாயில்ல. ஓகே ஆனா பட் ஐ நீட் யூ ஆன்சர். வேர் இஸ் யுவர் ஆன்சர்? Shall I tell? ஓகே சொல்லுங்க. I am waiting for your answer. Yes, I have, but I think you can't answer for them. Why? Because you never think about that questions. I am curious about that question. Please ask this question. இப்படி டக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது? நீ மட்டும் எனக்கு தக் லைஃப் கொடுவ, நான் கொஞ்சம் யோசிக்கலாம். இதே தமிழ்ல டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். இங்கிலீஷ்லயா சார் யோசிச்சு சொல்லணும்? Ma'am, this is English subject, not only the Tamil subject. So you asking question in English. Sorry, no worries at all, because it is a not just a game, just for kidding. Don't worry, yeah. சரி ஓகே. வேற யாராவது? Don't take your mind. நான் சும்மா ஒரு கிடிங் பண்ணதான் நான் சொன்னேன். இதெல்லாம் யாரும் மண்டைக்கு ஏத்த கூடாது. விளங்குதா? ஓகே சார். நானும் முன்னுக்கு யாரோ கூட வரல, யாரோ ஒரு புள்ளைய கலாச்சி போட்டு மோர்னிங்கும் அதுவே எனக்கு இன்னும் உறுத்தலா இருக்கு. ஐயோ கண்ணா சும்மா இருக்க முடியாது கலாச்சிட்டேன்னு. இப்ப நீ வேற என்ன வாய்க்கலாதீங்க. ஓகே ஓகே ஓகே. வேற யாராவது இதுக்கு வேற ஏதாவது ஆன்சர் வச்சுக்கீங்களா? இது ஒரு பிள்ளை ஒண்ணு போட்டிருப்பா. அம்மா என்ன போட்டிருக்கா? என்னவா? ஓகே சார். நஜிகா புரியல. ஓகே சார், தட்ஸ் மீ. வாட்ஸ் தி மீனிங்? இல்ல தலைக்கு ஏத்தாதீங்கன்னதுக்கு ஓகே சொன்னீங்களா? இல்லாட்டி do you have any questions ஓகே சொன்னீங்களா? எனக்கு புரியல. சரி ஓகே. அன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்டா இந்த கொஸ்டினுக்கு மட்டும் அது ஆன்சர் இல்ல சார். ஓகே அது தெரியுது. ஓகே அன்னைக்கு இந்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் ஒருக்க மட்டும் பாருங்க ப்ளீஸ் எனக்காக.
How about chicken soup? What's the meaning of this question? No sir, you can't answer. Yes, I have more question about today's lesson because I came to the class a little bit late. Okay, please ask any question. I will tell answer. Don't worry about that. Priya, no sir, you can't answer the question because I don't understand that question in. எனக்கு என்ன உங்களால ஆன்சர் பண்ண முடியாது, எனக்கே அந்த கொஸ்டின் என்ன தெரியாது. வெரி குட். நான் தான் சொன்னேனே பிரியா, நீ எங்க இருக்க வேண்டிய ஆளுண்டா மச்சான், எங்கன்னா நாசாவுக்கே போக வேண்டிய ஆள் மச்சான். கொஞ்சம் நாசா அப்படிங்க வந்துட்டேன். பரவாயில்ல, யூ ஆன்சர் ஜஸ்ட் ஒன் சீரியஸ்லி. சொல்லுமா. முதல்ல சீனாக்குள்ள இருக்கணும்னு சொன்னீங்க, சைனால இருக்கணும்னு சொன்னீங்க, இப்ப நாசால இருக்கணும்னு சொல்றீங்க. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லையே சார். என்னன்னா ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் பிரியான்ஸ் ஆன்சர் பிகாஸ் என்னன்னா அவள் வேற விதமா சிந்திக்கிறாள் மச்சான். அவளோட சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்றது, பள்ளிக்கூடத்துல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அதனாலதான் சொன்னேன், புரியுதா? அப்படின்னா ஜோதிப்பேன், நான் பிரியாவை விட கேவலமான ஆன்சர் எல்லாம் பண்ணிருப்பேன், வேற லெவல்ல ஆன்சர் பண்ணிருப்பேன் பிரியாவை விட. ஆனா பிரியா நீ யோசிக்காது, சரி இது இந்த ஆன்சர் நல்லா இருக்கு, நான் சும்மா சொன்னேன் ஆன்சர் நல்லா இருக்கு, பட் என்னோட திங்கிங் அபிலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரானரி, அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒண்ணு. சரி, how about chicken soup? What's the meaning? How about chicken soup? What's the meaning? இந்த சிக்கன் சூப் எப்படி இருக்கு? இந்த சிக்கன் சூப் அப்படி இருக்கு, அப்படித்தானே நேரடியா பாக்குற எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனாமா இது வந்து ரெண்டு விதமான சிச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து how about chicken soup-னா ஒருத்தவங்க வந்து சிக்கன் சூப் வச்சிருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்க கேக்குறீங்க இந்த சிக்கன் சூப் எப்படி இருக்குனாலும் how about chicken soup-னு கேட்கலாம். இல்லாட்டி நீங்க இன்னைக்கு ஒரு சஜஷன், அதாவது இன்னைக்கு நைட் வந்து சிக்கன் சூப் செய்ய போறீங்க அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம் how about chicken soup, நான் இன்னைக்கு சிக்கன் சூப் செய்யற ஐடியால இருக்கிறேன், உனக்கு எப்படி சிக்கன் சூப் அப்படி என்ன கூட கேட்கலாம். how about chicken soup, அதாவது இந்த how aboutல கேட்கறேன்னு சொன்னா ஒரு சஜஷன் கேட்கிற மாதிரி. அதனால ஆன்சர் எப்படி எழுதிருப்போம், சிக்கன் சூப் சவுண்ட் கிரேட். சிக்கன் சூப் செய்யற சவுண்ட் கிரேட்னா ஒரு நல்ல அப்படின்ற மாதிரி மீனிங். சிக்கன் சூப் சவுண்ட் கிரேட், இட் இஸ் ப்ரிஃபர் ஃபார் அ சில்லி டே. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் சில்லி டே? சில்லி டேன்னா என்ன? இந்த காரமான நாள்னு சொல்லிட வேணாம், சில்லி டேன்னா குளிர்ச்சியான நாளைக்கு இது மிக சிறந்தது. இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் சில்லி டே. சூடானவா? குளிரான குளிர்ச்சியான நாளைக்கு இது வந்து பொருத்தமா இருக்கும். இட் இஸ் ப்ரிஃபர் ஃபார் சில்லி டேன்னா குளிர்ச்சியான நாளைக்கு இது மிகவும் பொருத்தமா இருக்கும். சூடானா ஹாட் டே, லெட்ஸ் மேக் சம் ஃபார் டின்னர் டுநைட். அப்ப நம்ம டின்னருக்கு வந்து இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன், சரியோ? அதனால நோ வரி அபவுட் தட். கொஞ்சம் இந்த ஃபண்டமெண்டல் ஒரு வாசிச்சு பாருங்க பிள்ளைங்க, கோவிக்காதீங்க, கொஞ்சம் வாசிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். இப்ப நீங்க எல்லாரும் எஸ்ட்ரோனரியா தானே இருக்கிறீங்க, அப்ப கொஞ்சம் ஐடியாஸ் வரும், கொஞ்சம் வாசிங்க. உங்களுக்கு ஓகேன்னா நெக்ஸ்ட் வீக் நான் இதே டியூட்டை கொண்டு வரேன், இல்லைன்னா நான் அந்த குட்டி டியூட்டோடய வருவேன். அடுத்த மண்டே தான் நீ ஃபண்டமெண்டல் பார்ப்போம். அப்ப நான் சின்ன நான் டிசைன் பண்ணி கொண்டு வரேன். ஓகேன்னு நம்ம இதை பார்க்கலாம், சரியா? மெனக்கெட்டு போட்டோக்கு போய் அடிச்சிருப்பீங்க தானே, அதனால பாருங்க. ஏன்னா வாசிக்கிறது தானே, நீங்க ஒருத்தரும் கெட்டு போக மாட்டீங்க தானே. ஒரு மீனிங் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை வந்து புவனாவோ இல்லாட்டி பிரியாவோ இங்க இருக்க போறீங்க, எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு டயலாக் சொல்லும் போது ஐ ரீட் யுவர் மைண்ட், ஏதாவது ஒரு டயலாக் வந்து சொல்லும் போது கண்ணன் சார் இருந்தாரு, நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. ஏன்னா நான் இன்று வரைக்கும் நான் மணிமாறன் சார் வந்து கடவுளா தான் போட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு இங்கிலீஷ் கதைக்கிறேன் இல்லைன்னு சொன்னா என்னால ஒரு விஷயத்த கெதர் பண்ண முடியுது, ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியுதுன்னா மணிமாறன் சார் தான் காரணம். நமக்கு சின்னல்ல படிப்பிக்கும் போது இங்கிலீஷ் வாதிய பிடிக்காது, ஆனா நம்ம லைஃபுக்கு எது தேவைன்னு கண்டுபிடிச்சு ஒருத்தர் சொல்லி தருவாரு இல்லையா, அவங்க எல்லாம் மச்சான். ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ் மச்சான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுமென்னா ஆஃப்டர் யூனிவர்சிட்டி இல்லாட்டி ஆஃப்டர் யூனிவர்சிட்டி இல்ல ஆஃப்டர் A level அது முடிஞ்ச பிறகு நீ பார்க்க போற உலகம் வேற இடம். அதனாலதான் நான் சொல்றேன் நீ இங்கிலீஷ்ல வேலை கட்டாயமா கதைச்சே ஆக போயிடும். அதோட நான் இப்படி ரெடி பண்ணதுக்கு உண்மையான ரீசன் வந்து நீங்க நல்லா பேசுவீங்கடா, அது எனக்கு நல்லா தெரியும், உங்கள்ட்ட நல்ல திங்கிங் அபிலிட்டி இருக்கு. என்னோட ஆன்சரை பேசுறேன்னு நான் சொல்லல, என்னோட ஆன்சரை வாசி உனக்கு இன்னும் நிறைய ஐடியா வரும்.
விளங்குதா பிள்ளைகளா? Yes, sir. Understood. ஓகே. இன்னைக்கு எல்லாருமே வந்து டல்லா இருந்தது அப்படின்னால நான் வந்து உங்களை வதைக்க விரும்பல. நான் நம்புறேன் வெள்ளிக்கிழமை நாம கிராமர்ல வந்து விளங்குதப்பா? கேட்கல என்னண்டு? மத்த நாளைக்கு ஃபன் முடிச்சுக்கிறீங்க. மத்த நாளைக்கு ஃபண்டமெண்டல் முடிச்சிட்டேன் விளங்கல. ஐயோ, மத்த நாள் ஃபன்னா பேசி ஜாலியா இருந்தாலும் 10 மணிக்கு முடிச்சிருவீங்க. நீ இன்னைக்கு டல்லா இருக்கும்னு சொல்லி 10 மணிக்கு முடிக்கிறீங்க. எனக்கு பிரச்சனை நான் வந்து கதை போம்பா. நீ உங்களை பார்க்கத்தான் பாவமா இருக்கு. No sir, you can't answer the question because I don't understand the question in myself. பெரியா சொல்லியிருக்காங்க. பேருந்து if I said mother, if it is not good, then next day mother will not give the food. நான் இது அம்மாட்ட சொன்னா புரியல. பிரியா, வாட்ஸ் த மீனிங்? ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சீரியஸா எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுங்க புரியல. எனக்கு ஒரு தமிழ்ல சொல்லுங்க. இல்ல சிக்கன் சூப் நல்லா இருக்குதுன்னு அந்த கேள்விக்கு ஆன்சர் சொன்னேன். ஐயோ கடவுளே, ஐயோ. ஓகே 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 ஓகே, இட் இஸ் ஃபைன். ஓகே ஆமா, நான் அதை தாண்டி வேறைக்கு போயிட்டேனா? அப்ப நீ அதுக்கு ஆன்சர் பண்றேன். உங்க அம்மாட்ட போய் ஏதோ ஹாய்ச்சிருக்க போல இருக்கு. அம்மா வந்து சாப்பிட தர மாட்டான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேனா? சாரி. ஓகே மகள், நான் இன்றைக்கு நல்ல ரெடி. ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு வந்து நானே ஏன் சொல்லுவேன் பாப்போம். இன்னைக்கு நிறைய இருக்கு வாசிச்சு படிப்பா வழங்கப்படுத்த. ஆனா எப்படி சொல்றது, நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட்லயா பண்றீங்க. டெக்ஸ்ட்ல பண்ணா வந்து ஃபண்டமெண்டல் வந்து கொஞ்சம் ஏதோ நானே வாசிக்கிற மாதிரி இருக்குமா. அதனால நீங்க ரெடி ஆகுங்க நெக்ஸ்ட் வீக். போனா நீ கோய்க்காத, நெக்ஸ்ட் வீக் ரெடி ஆகுது. பரவாயில்ல, படிப்போம். புரியல? படிப்போமா? அப்ப நான் நீ வாசிச்ச மீனிங் சொல்லுவியா? ஓகேயா? சரி, எந்த क्वेश्चनல இருந்து போ? நீ செலக்ட் பண்ணுங்க. Ask the answer for that question. How about chicken soup? சரி, ஆன்சர் பண்ணு. I am waiting for your answer. ஆன்சர் பண்ணு. In the sense of the moment, it is very taste. Hereafter, don't think about kitchen and cooking. கொஞ்சம் இப்படி எல்லாரும் ஆன்சர் பண்ணி தாமச்சா என்ன இப்படி எழுத வச்சறீங்க? விளங்குதா? That is good, sir. என்னண்டு? Normally, teachers are motivate the students. Our class, students are motivate our teacher. That is yes, of course. That's a good move also. என்ன நான் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா நான் படிப்பிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டியா திங்க் பண்றாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குற கிளாஸ் வந்து எனக்கு வெரி புவரா ஃபீல் பண்றேன். அதனால நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா, கடன் ப்ரூவ் பண்ணாத, நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நல்லா படிப்பி. நான் வந்து ஆல்வேஸ் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல அவங்களுக்கு நீ இன்னும் நல்லா படிப்பிக்கணும், ஓடுற குதிரையத்தானே கொஞ்சம் ஊக்கப்படுத்தலாம். நான் சொல்றது விளங்குதா? நீங்க எல்லாம் ஓடுற குதிரையா இருக்கிறீங்களா, அவ இன்னும் கொஞ்சம் தட்டி விட்டா பறந்துருவீங்களா இல்லையா? அதனாலதான்டா கொஞ்சம் எமோஷன் ஆகி ஆறக்கூடாது கிரிக்கெட். ஓகே சரி, நான் அந்த சிக்கன் சூப் கேள்வியை மட்டும் இந்த 3 டேம் இருக்க வாசிச்சு விளங்கப்படுத்துறேன் பாரு, நான் புரியுதாண்டு. முதலாவது கொஸ்டின் வாசி வாபண்ணி. முதலாவது ஆன்சர், சிக்கன் சூப் சவுண்ட் கிரேட். வாட்ஸ் த மீனிங்? சார் கேக்குதா கிளியரா கேக்குதா? நோ. வாய் கிளியரா கேக்குறது கேட்டபடினாதான் நீ நோ சொன்னீங்க. ஓகே சிக்கன் சூப் சவுண்ட் கிரேட். வாட்ஸ் த மீனிங்? Are you hear that? Yes, sir. Wait, I'm struggling. Okay. சிக்கன் சூப் நல்லா இருந்துச்சு. ஓகே, சிக்கன் சூப்ன்றது சிக்கன் சூப்பா அப்படின்னா அந்த நன்றா இருக்கு அப்படின்னதான் மீனிங். ஆனா இது வந்து எப்படின்னா விளையாட போமா மச்சான் இட்ஸ் சவுண்ட் கிரேட் அப்படின்னு சொன்னா அப்படி இது கொஞ்சம் மீனிங் சொல்லல. விளையாட போமா மச்சான் லக்ஷா பாத்தியா சவுண்ட் கிரேட், இட்ஸ் சவுண்ட் நாட் கிரேட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க தானே. அந்த இதுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் எடுக்கல. அது
நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சவுண்ட் கிரேட்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா இட்ஸ் நாட் சவுண்ட் குட், நாட் அ குட் சவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றது. இது வந்து ஃபாரினர்ஸ் வந்து அடிக்கடி சவுண்ட் கிரேட் என்ற டேர்ம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே சரி, இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் சில்லி டேஸ்னா குளிர்ச்சியான நாளுக்கு இது வந்து பொருத்தமா இருக்கும். லெட்ஸ் மேக் சம் டின்னர் டு நைட், இன்னைக்கு நைட் இது கொஞ்சம் செய்வோம். இது முதலாவது. ரெண்டாவது பேர் ஐ லவ் சிக்கன் சூப், அது உனக்கு தெரியும், ஆல்ரெடி நோ தட் உங்களை எல்லாருக்கும். எஸ் சார். ஓகே, அப்பாடா இப்பதானே எல்லாருக்கும் புத்துணர்ச்சியே வருது. லவ் பெட்டி காய்ச்சோட பரவாயில்ல, நீங்க எல்லாரும் அப்பா not like you. நான் 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 வந்து எனக்கு லவ் ரொம்ப பிடிக்கும் மச்சான். விளங்குதா? லவ் பிடிக்கும். We can't see that, but we can feel that. நீங்கள் பார்க்கவில்லை, ஆனா நீங்கள் உணர்ந்தீர்கள். அப்படியாமா? நீங்க தெய்வ குழந்தைகள். Yeah, I know that. அப்படி என்ன நீ இப்படி சொல்லலாம், யா ஐ ஆம் ஆல்வேஸ் ரீட் யுவர் மைண்ட். புரியுதா? ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஐ லவ் சிக்கன் சூப், இட் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டிங். கம்ஃபர்டிங் என்ன? வசதியானது. இது வந்து எப்பவுமே எங்களுக்கு வசதியானது. இட் இஸ் ஆல்சோ சோ கம்ஃபர்டிங் சொன்னா இது எங்களுக்கு வசதியானது. we can add இப்போ क्वेश्चन வந்து how about chicken soup தானே? அதுக்கும் I love chicken soup, okay, it's always so comforting, அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ்க்கு எனக்கு புரியல. அது அவன் கேள்வி என்னன்னா, இப்ப நான் என்ன நீங்க வந்து சிக்கன் சூப் எப்படி இருக்கு அப்படின்னு வேற மீனிங்ல எடுக்க வேணாம். ரெண்டு விதமான மீனிங் இருக்கு. நாம சிக்கன் சூப் எப்படி இருக்குன்னு இதுல கேட்கல, சிக்கன் சூப் செஞ்சா எப்படி இருக்கும் எந்த மாதிரியான மீனிங்ல எடுக்கணும். ரெண்டு மீனிங் இருக்கு, விளங்குதா? ஓகே சார். இப்ப நம்ம இதுக்கு மீனிங் எப்படி எடுக்கணும், இந்த கொஸ்டின் எப்படி எடுக்கணும்னா, சிக்கன் சூப் செஞ்சா எப்படி இருக்கும்னு கேட்கும் போது அப்போ வைஃப் வந்து கேட்கிறாங்க, புருஷன் சொல்றாரு ஐ லவ் சிக்கன் சூப், எனக்கு சிக்கன் சூப் ரொம்ப பிடிக்கும், இட் இஸ் ஆல்வேஸ் சோ கம்ஃபர்டிங், இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். we can add some fresh vegetable to make it even better, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளை போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றார். விளங்குதா? yes I understood. ஏன்னா இந்த கவ் அபவுட் கொஸ்டின் வந்து மச்சான் உங்களுக்கு அட்மின் வந்து கீர்த்திராயன் சார் என்ன பண்ணினால அவர் வந்து நான் ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இதுல சார் செஞ்சு வச்சுக்கிறேன் அந்த குரூப்ல. உனக்கு வந்து நானும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு குரூப் இருக்குமான்னு சொன்னா நீ என்னோட ஆஸ்க் பண்ணி சொன்னா இதுக்கெல்லாம் தெளிவான 100 எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன், நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாக்கு. நான் அந்த குரூப்ல போடல, அதுல போய் சரி ஒவ்வொரு முறை எங்க கேட்டு சார் இது வரைக்கும் ஒரு கொடுத்து வரீங்களா, அது கொடுத்து வரீங்களா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. விளங்குதா? அதெல்லாம் விட்டு நான் பரவாயில்ல, அடுத்த கிளாஸ்ல நான் உனக்கு இது டவுட்டை நான் ஞாபகம் வச்சு உனக்கு விளங்கப்படுத்துறேன்னா சரியா? நோ வரிஸ். ஃபைனல் ஆன்சர் பேர் சிக்கன் சூப் இஸ் குட் ஐடியா. அவ வந்து கேட்கிறேன் நாங்க சிக்கன் சூப் செஞ்சா எப்படி இருக்கு மாட்டோம், அவ வேற ஆன்சர் பண்ற சிக்கன் சூப் இஸ் குட் ஐடியா. சிக்கன் சூப் என்ற ஐடியா வந்து எப்படி இருக்கா, நல்லா இருக்கா. இட்ஸ் போத் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. அப்படின்னா என்ன? அது டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். Do you have a favorite recipe we can use? ரெசிபி என்னம்மா? ரெசிபி உங்ககிட்ட ஃபேவரட் ரெசிபி இருக்கா, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நாங்க யூஸ் பண்ற ஃபேவரட் ரெசிபி உன்னடே இருக்கா? உங்களுக்குன்னு ரெசிபி ஒரு ரெசிபி என்ன செய்முறை அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல பண்ணுவோமான்னு இல்ல, நாங்க வளமையா நாங்க ஜூஸ் பண்ற ஃபேவரட் ரெசிபி உன்னடே இருக்கா நான் கேள்வி. நாங்க பயன்படுத்துகிற வளமையா பயன்படுத்தமல்லோ, பயன்படுத்துகிற ரெசிபி உன்னட்ட இருக்கா? கொஸ்டினை பின்னாடி இந்த அப்ப மீனிங் விளங்கும். நீங்க ஹேஃப் தான் வேர்ப்பா எடுக்கும், கேன் எடுக்க கூட. விளங்குதா? Did you understand my answers? It is advanced, but it is okay for you.
பிள்ளைகள் இது உங்களுக்கு ஓகேயா இருக்க இந்த ஆன்சர்ஸ், இல்லாட்டி நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா மாத்தவா? சாரி சார், மை கனெக்ஷன் இஸ் நாட் கிளியர். ஸோ எனக்கு லீவ் ஆகி வர்றதுனால நான் பேசுறது கேக்குது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீ பேசுறது எனக்கு கேக்குது, நான் கேட்கிற கேள்வி நான் கேக்குதான்னு பாரு. இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து ஓகேயா இருக்கா, இல்லாட்டி வந்து இது மோர் டஃப்பா இருக்கா? ஓகேவா இருக்கு சார். வெரி குட், வெரி குட். யார் அந்த தெய்வ குழந்தை? குழந்தாய், உன் பேர் என்ன? என்னம்மா? பிரியா சார். பிரியான வயசு இதுதானா? நான் இனி பிரியாக்கு டப் கொடுத்து பாக்கணும். பிரியான வயசு இதுதானே? பிரியா கொஞ்சம் சத்தமா கதை விளங்குத. நான் உன்னை இது கம்பிக்கால் வந்து அடிக்க மாட்டேன், போனுக்கால் வந்து யோசிக்காது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே சார். பானு, இட்ஸ் ஓகே சார். எப்படி நாங்க எதை எடுக்கிறது? பரவாயில்ல சார். அப்படி எடுக்கவா, இல்லாட்டி என்ன மைண்ட்ல இட்ஸ் ஓகே? சார், what you look from us? வாட் யூ? நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? என்னதுக்கு இவங்க ஆன்சர் பண்றாங்க? ஹவ் அபவுட் சிக்கன் சூப்? இல்ல என்ன கேட்டேன்னா, இது இந்த ஆன்சர் நான் எழுதியிருக்க ஆன்சர்ஸ் இருக்குல்ல, யா, இது வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்கா அப்படி, இது கொஞ்சம் மோர் டஃப்பா இருக்கா, இல்லாட்டி இது ஓகேயா அப்படின்னு கேட்டேன். நோ நோ நோ, இட்ஸ் இது ஓகே. ஓகே சார். ஓகே சார். இது ஓகே சார். இதுல யார்ட்டையும் ஒரு லெந்தி வயசு வந்து அதாட்ட தெரியாத தெரிஞ்சு கொள்ளலாம் சார். இந்த ஆன்சர் இதாரு தெரியாது தெரியாது தெரிஞ்சு கொள்ளலாம் சார். இந்த ஆன்சர் எல்லாம் ஓகே. ஆனா இடைக்கு ஒரு ஆள் வயசு வந்து ஹை பிச்சில் போச்சு, அதாரு? காய் பரவாயில்ல, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல சொல்லுங்க. ஏன்னா அப்படியெல்லாம் கதைக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணலாம் தானே எனக்கு கேட்கறதாங்க. சரி, கேன் யூ குக் ரைஸ்? இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. வை? கேன் யூ பாயில் சம் வாட்டர்? நோ சார். என்ன மச்சான் எல்லாத்துக்கும் நோ நோன்ற, பாயில் பண்ண மாட்டியா போடுற? எஸ் சார். நோ No, I will meet your mom and then I will give some suggestion. Please, இந்த புள்ளைய கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்லுவேன். 4 போடுங்க ஐயா மண்டியிலே, தண்ணி ஒதுக்கிது மாட்டேன்றா. நோ சார், we are ordering Swiggy or Daraz something. டராஸ்ல ஓடுற பண்ணி சேர்த்து ஓடிப்பியா? யா, இருந்துட்டு போடு முடு. பரவாயில்ல, உங்க வருங்காலத்துல மச்சான் யுவர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆஸ்க் யுவர் மாம் அண்ட் டாட் எப்படி வளர்த்துருக்கிற, நீ தேத்தனி ஊத்த தெரியாம வளர்த்துருக்கேன்னு கேட்க போறாங்க. அவங்க I'm asking the question to him. உன்னை எப்படி வளர்த்துருக்கேன்னு நான் கேட்பேன். அவன் தேத்தனி ஊத்தி தருவானா? Mother said to me, don't come to the kitchen. If you want to tea, sir, he want to he will make it and drink it. I am not a servant, sir. ஐயோ பெரிய ஆள் தான். Sometime வந்து you have a baby, can you imagine you have a baby and then go and make you a bottle of milk, சரியா? That time you say that this kind of answer. I told first எப்படி சொல்றது, எனக்கு பேபி வந்து எங்க அம்மா கூப்பிட்டு வச்சுப்பேன் சார், இல்லாட்டி என்னோட மாமியார் இருப்பாங்க. அப்போ நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். வெட்டிங் இன்விடேஷன் மச்சான் எங்க இருந்தாலும் எனக்கு அனுப்பிவிடா, நான் வருவேன் மச்சான், சரியா? எங்க இருந்தாலும் வருவேன், சரியா? Sir, because baby is not only for mother. Father and mother have to take responsibility for the child. So that's your husband said, I have 2 child. First child has a 26 years old. Second child had a 3-month baby. So that's why I have so much responsibility.
என்ன சொல்லுவான்? ஒண்ணும் செய்யலாது. அப்படி சொன்னா நான் சொல்லுவேன், அப்படியா இருந்தா ஏதாவது ஒரு பேபி சிஸ்டர் அவங்கள கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோன்னு சொல்லுவேன். பேபி சிஸ்டர். ஓகே, Yes. பேபி சிஸ்டர். ஓகே. So that's why I didn't cook anything. Okay, very good. உங்க அம்மா கிச்சனுக்கு வர வேணாம்னு சொன்ன தடவை சமைக்கிறீ இல்லையா? எப்படிலாம் ஆன்சர்ஸ் வருது பாத்தீங்களா? சரி. இந்த கேள்வி பாருங்க. 12வது கேள்விக்கு வாங்க. Why didn't he force you? இதுல நான் எழுதியிருக்க ஆன்சர்ஸ் நீங்க ட்ரை பண்ணியாவது வாசிக்க பாருங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஆன்சர்ஸ் நான் ஃபீல் பண்ணி எழுதினேன். அன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனீங்க நீங்க எல்லாரும். அதனாலதான் எழுதினேன். Why did he force you? ஏன் அவன் உன்னை கட்டாயப்படுத்துறா? புரியுதா? யாராவது உங்களோட ஆன்சர்ஸ் ஏதாவது இருக்கா? I need your answer and then I will. We already told the answers, sir. I know that this tude already you have, and then today revision part and I give so advanced answers also. அதனால தான் நான் இது போற இந்த டியூட் வந்து உங்கள்ட்ட இருக்கு. ஒன் வேர்ட் ஆன்சர்ல 2 டேல இருக்கு இந்த டியூட் உங்கள்ட்ட. இன்னைக்கு நான் கொஞ்சம் 10 டேல போட்டதுக்கு காரணம் என்னன்னா, that time I feel I worry about that you. ஏன்னா நீங்க கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸா இருந்ததாலதான் நான் ரீக்ரியேட் பண்ண இந்த டியூட். விளங்குதா? அதான் பிரச்சனை. நீங்க முதல்ல தேஜஸ் நோ அப்படி என்ன ஆன்சர் பண்ணா இருந்தாலோ இல்லாட்டி லிட்டில் பிட் ஆன்சர் பண்ணியிருந்தாலோ நான் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் டியூட்டோடய போயிருப்பேன். ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணீங்களா, நான் கொஞ்சம் ஓவரா மோட்டிவேட் ஆயிட்டேன். அதான் பிரச்சனை. இனி குறைச்சுதான் மோட்டிவேட் பண்ணணும். குறைஞ்சு மோட்டிவேட் பண்ணா போர் அடிக்கும். I know that. I know who is Bhuwana, who is Priya, who is Banu, Najiga தெரியல, Priya, because I have A-level examination, so that's why he forced me. Oh, பாத்தியா? ஆரியா கூத்தாடினாலும் பிரியா கேரிய திரகண்ணா இருப்பாள். ஆன்சர் பண்ணிருக்கா பிரியா. I need வேற ஆகணும் ஆன்சர் பண்ணும். எனக்கு தெரியும் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. மச்சான் நான் இன்னைக்கு ரெடியா தான் வந்தேன். சரியா சாப்பிட்டு எல்லாம் நான் பாதிப்பேன். எனக்கு நான் ரெடி, ஆனா நீங்க தான் பாவமா இருக்கு. ஓகே, Shall I tell? Yeah, of course. Actually, he has a short temper issue. Sometimes he will react like this, so don't panic about that. Okay. I worry about you, man. That's why I asked this question. இல்ல நான் ஒரு சும்மா நோமலா கேட்டேன்பா. நீ ஏன் நீ இப்படி சொன்னீல, அதனால நான் கேட்டேன். நான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன், அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன்னு. அப்படி வா, ஜோசிக்காது. ஓகே, வேர் இஸ் புவனா, சாரி யாரு, பானுஸ், தட்ஸ் those guys aren't I need. இங்க யாரோ 2 பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. யாராவது? because I have பிரியாணி ஆன்சர் தான் ஃபைனல். ஓகே, ஆனா நீங்க 5 பேரும் மஞ்சான் சாப்பிட்டீங்களா? உண்மையே சொல்லுங்க. சோம்லாஸ் தானே சாப்பிடலாம் தானே? எனக்கு சாப்பிட்டா என்ன தெரியவா போகுது? இல்ல தானே? இல்ல நான் கேக்குறேன், ஏன்னா நீங்க வேற ஏதாவது படிக்க வேண்டிய டைம்ல நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேனா? அப்படியெல்லாம் இல்ல. நோ. ஓகே, அப்படின்னா நாம ஃபன் பண்ணலாம். ஓகே, நோ வரிஸ். ஓகே, வேற யாராவது? I get ready for this class yesterday. ரெடி ஆயிட்டியா? ஒரு நேட்டே சாப்பிட்டியா? சார் அப்படி இல்ல, எந்த நாளும் தான் சாப்பிடுறோம். I am telling you, I am very interested to connect with this class. Before this class I told this answer for my mom. விளங்குதா? அம்மா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் அரை மணி நேரம் கூட, அதனால நேரத்துக்கு நெத்திரி எப்படி சாப்பிட்டு போறேன்னு தெரியுமா? தெரியுதா? சரியில்லதான். நீங்க எல்லா நாளும் கேட்கும் போது நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன கவலை, என்ன ஒரு நாளைக்கு மண்டடி வந்துடுது, ஒரு நாளைக்கு நான் தலையடியில நிப்பேன், கனெக்ஷன் ஒர்க் ஆகாது. பிகாஸ் மை ஃப்ரெண்ட் ஆல் த லவர்ஸ் டே கமிங் சூன், சோ he buy a gift for him. ஓகே, இதுக்கும் போஸ்ட் மீக்கு வேணடா சம்பந்தம்? பிரியா, இதுக்கும் போஸ்ட் மீக்கு வேணும் சம்பந்தம்?
அது வந்து அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட post பண்ண கூட்டி கொண்டு போறதுக்கு அப்படின்னா கிஃப்ட் வாங்குறதுக்கு நீயும் என் கூட வா அப்படின்னு. ஓ அப்படி போஸ்ட் பண்ண. Now I don't have a lover, man, so I can't understand your feelings. So that's your answers. What say? singles Sir, can't I understand committed people's feelings, sir. என்னண்டு Singles can't understand committed people's mindset. oh we I didn't agree with you. stomach burning மச்சான். Don't worry about, sir. இல்ல I am waiting for my girl, and then my father and mother always find a girl, searching for that girl. Where is she and who is she? அப்படி பாத்துட்டேன். I am not committed, sir. ஓகே ஓகே ஓகே. நீ இவ்வளவு அமைதியா இருந்தா எப்படி கொஞ்சம் கமிட்டடாவா? கொஞ்சம் அடாபடாருன்றது அப்பதான் கமிட்டடாவ. You are also adult, man. You have to decide your future and you have to choose your boyfriend and but choice right person. சரியா? If you choose the right person, he or she will create the right path. Did you understand? If you choose loser, that person miss your whole life. It is difficult for your decision, but எப்படி சொல்றது, ஒரு சரியா சாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துருவீங்க. ஓகே புரியுதா? Okay. Okay, my parents take that life responsibility. Okay. I am waiting for you. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கடா? பிரியாணி பிரியாணி நேட்டிவ் பிளேஸ் எது? பிரான்சோ? சொல்லுங்க சார். இல்ல உங்களோட நேட்டிவ் பிளேஸ் மீன்ஸ் வந்து நீங்க எந்த ஏரியால இருந்து படிக்கிறீங்க? இப்ப மாத்தல சார். மாத்தல அது இங்க இருக்கா? இங்க தொங்கல்ல இருக்கா? எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. சரி, போனாண்ட ஏரியா? What do you think? I didn't know, man. Baticulovo, Ringo. Just listen. No. எனக்கு கொஞ்சம் இலங்கை வரைபடத்துல தெரிஞ்ச ஏரியா எல்லாம் சொல்லிட்டேன். தெரியாத ஏரியா இங்க யாரு இருக்கிற சொல்லு. கூகுள்லயா? பதுல. My childhood friend native place மண்டரவள கணேசி ஸ்டோர் தெரியுமா? மண்டரவள டவுனுக்குள்ள கணேசி ஸ்டோர். அபி, I already told that Abhi. Yeah. Bandaravara is near to Badula. வரலையா அது? Yes. Only 1 hour traveling. 1 hour traveling. நீ அப்படி அந்த ஏரியா போனீங்கன்னா கணேசி ஸ்டோர் போயிட்டு பாரு. கண்ணன் சார் தெரியுமாட்டு அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறது? That much you famous. நான் அவ்வளவுக்கெல்லாம் famous இல்ல மச்சான். I am not a well known person. I am just an ordinary person. So Abhi is famous for that. But I am சரியா? famous in Badula, sir. But I am famous in Badula. நான் வந்து பதிலேக்கு வந்தேன்னா வருவேன். வெரி சூன். நான் அப்படியா ரிப்போர்ட் வந்தேன்னா கடைசி தேத்தனையாவது தாங்க. சரியா? என்ன மாதுளைக்கு மரவா? வெரி குட். நான் மாதுளை வருவேன். உங்க அம்மா தான் என்கிட்ட காய்ச்சாங்க. பிரியாணி அம்மா வாட்டி அம்மா என்கிட்ட காய்ச்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணி காய்ச்சி. எங்க அம்மா தான் சார். உங்க அம்மா தானே? ஓகே ஓகே. நல்ல மனுஷி. என்னோட காய்ச்சவா தான் காய்ச்சவா. அவ ஜால் பண்ண ஏதோ சொன்னவா. அம்மா அப்பா ஜெஃப்னா சார் எல்டிடி ப்ராப்ளம்னால இங்கால வந்துட்டாங்க. ஓ எல்லாரும் அப்படியாவது நீ பதிலையே பாத்தியே. நான் அதுவும் பாத்துலையே பார்த்துருக்கேன். நான் அப்படியும் பாக்கல. நான் இன்னும் ஜால் பண்ணதே தாண்டல. வெரி சூட் தாண்டோம்.
எல்லா ஏரியா இங்க எல்லாரும் என்ன கைண்ட்லி இன்வைட்டட் சார் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அப்ப இந்த அடுத்த நாளே பறந்து ஓடி வந்துருவாங்க. வாங்க சார் வாங்க சார். சரி அதுல அப்ப நீங்க மீட் பண்றீங்க வாங்க சார். மச்சான் பொறுமை உங்களுக்கு எல்லாம் 2 மாதத்துல எக்ஸாம் முடியும். உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் 2 மாதத்துல முடியட்டும். அது ஷால் ஐ ஜாயின் வித் யூ? நீங்க என்னோட next month I will come to I am coming to Jaffna. Jaffna. I will join with you. No worries. Okay. இதுல என்ன இருக்கு? So don't worry about that. ஆமா நான் படிப்பிக்கிற கண்டனை தாண்டி நான் வேற எங்கேயோ போயிட்டேன். சரி, when will you come to my home? When will you come to my home? Question number 13. 13 நான் ஸ்லைட்ல திருப்புறேனா? When will you come to my home? யாரோ 3 பேர் ஆன்சர் பண்ணுங்க. My parents are deaf now. வாங்க சார். ஓகே. பரவாயில்ல, இப்பதான் கொஞ்ச நாளா பிரியா காய்க்குது, பானு காய்க்குது. நல்லா காய்ச்சி கொண்டு இந்த கிரிக்கெட் பிளேயர் காணையில எவனோ கண்ணு வச்சு அனுப்பிட்டாங்க அவளை. சொல்ல மறந்துட்டேன், பவன் கிரிக்கெட் டீம் வின் பண்ணிட்டு தெரியும் தானே? Yeah, I saw in status. நானும் அப்படிதான் பார்த்தேன், ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். அது அவள்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணுன்றதுக்கிடையில அவள் வராம விட்டா. பாத்தீங்க தானே எப்படி உங்களுக்கு ஒரு நோஸ் கட்? என்னண்டு நோஸ் கட்? அதான் சண்டே நைட் ஐ வில் கம் வித் மை ஃப்ரெண்ட். ஓ, சண்டே நைட் நீங்க உன்னுடைய ஃப்ரெண்டோட வருவீங்க. ஓகே, வெரி குட் பிரியா, வாங்க, மோஸ்ட்லி வெல்கம். உங்க யார்கிட்டயாவது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். ஜொலியா ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் தி டைம். Today I will check. உங்கள்ட்ட என்ன நம்பர் இருக்கணும்? அதுக்கு என்னட்ட உங்களோட நம்பர் இருக்கணுமே. சார் நம்பர் சொல்லுங்க. Oh, nose cut. என்ன நம்பர் மச்சான்? அந்த ஹோல்டிங்ல இருக்கு மச்சான். அப்படின்னா 07699646627. சார் என்னமா இருக்கிற சார்? நீங்க இருக்கிறீங்க நஜிகா. ஓகே, நஜிகாவோ யாரோ ஒரு ஆள் நம்ம எனக்கு டியூட்டர் சென்ட் பண்ணி விட மார்னிங் கேட்டுப்பா. இன்னைக்கு அனுப்ப மறந்துட்டேன். பழமையா கேக்குறோம். நம்பர் சென்ட் பண்ணுங்க சார். You forgot my number. 076964627. This is my number. என்ன கால் பண்ணி கேக்குறீங்க? நீங்க வெறும் தாத்தா லாடு டபக்கு தாத்தான்னு கேட்க வேண்டாம். அந்த மாதிரியான கொஸ்டின் நான் இக்னோர் பண்ணுறேன். சரி, ஓகே. Sir, I have two answers. என்னண்டு? I have two answers. சரி சொல்லுங்க. First answer, in here there are lots of friends. Why are you asking from me? It's okay, very soon I will come to your home. Okay, most welcome. Next one is, actually this question makes me very pleased, so definitely I will come to your home. அடுத்தது எந்த பெட்டர் ஒன்? ரெண்டு தான் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டேன். நான் 2 ஜோசிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஜோதிச்சினான். நீ என்னட்ட இன்னும் கேக்குறியா? ஓகே, how do you feel this class please? பாதியா வரும்போது இவர் காய்ச்சல்ல வந்தவா, போகும்போது சவுண்ட் கொடுத்தாரு வச்சுக்க. So that's why I want the game. No. So நீ மெடிசின் ஃபீஸ் என்ன தான் தருவாங்க? Because you told that today class is not interesting, no sir. So that's why I am getting motivated and yeah, I can do it.
and this is not a big problem. This is a common problem, so I speak well. சமாளிச்சுட்டு Hello, Maja. You are like my friend also. So that's why you told anything at all. But no worries about that. என்ன சொல்றது, படிப்பிக்கிற என்ன பேர்ல கொஞ்சம் வந்துருந்து இரிட்டேட் ஆகுமே இல்லையே, அதுவும் போற. அது பாடத்துக்கு மஞ்சா என்ன இதான் ஸ்ட்ரக்சர்டா 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நான் என்ன செய்யறது? அப்ப ஐ குடன். அப்ப நான் அதனால என்ன சொன்னா, யாராவது 2-3 பேர் என்ன கதைச்சா, நான் வந்து எனக்கு சீரியஸ்லி யார்ட்டையும் ஃபேஸ் அப்படி இருக்கும் எல்லாம் நமக்கு தெரியாது அனிமஞ்சா. அந்த குரலை வச்சு கூட நம்ம அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேஸ் கொடுப்போம் தானே. அப்ப அந்த ஃபேஸ் கொடுக்கும்போது நாம சம்டைம் இன்னைக்கு வந்து நீ கதைச்ச அதனால எனக்கு உனக்கு தெரியும், என்ன தெரியுது உன்னோட பேர் புவனா, கதைக்கல அதனால மிச்சா கண்ட பேர் எனக்கு தெரியாது. அவன் கதைச்சா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிடலாம். கிளாஸ்ல 5 பேரோ 6 பேர் தான் மாறும். அதனால நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆனா நம்ம இன்னும் நல்லா கதைச்சு நல்லா நிறைய படிக்கலாம். சோ டோன்ட். சரி, இதுக்கு மேல கதைச்சா சரி இருக்காது. சரியோ, நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மீட். ஆனா அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொபஷன் வந்து சொல்லி தரேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரொபஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு போறதெல்லாம் ப்ராப்பரா தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ஆனா தெரியாது. ஏன்னா ஹேப் கேஸ்ல வந்து ஒண்ணுமே இல்ல. ஹேப் கேஸ் தான் அடுத்த படிக்கணும். WH கொஸ்டின் ஆல்ரெடி நாம முடிச்சுட்டோம். அப்ப நான் இன்னொன்னு பார்த்துட்டு நீங்க எல்லாரும் ஓ லெவல் எல்லாம் செஞ்சு ஆகல தானே, அதனால நான் சும்மா நோட்டையும் படப்படம் தட்டி கொண்டு போகலாம் தானே, எல்லாத்தையும் படப்படம். அப்ப நம்ம ப்ரொஃபஷனை பார்த்தோம்னா தான் அங்கே மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ரீடிங் கம்ப்ரஹென்சி வந்து தான் உங்களுக்கு ஏ லெவல்ல வேற போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனா ரீடிங் வாசிக்க விட்டேன்னு சொன்னா நீங்க இப்ப கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் டஃபா இருக்குண்டா ஏ லெவலுக்கான ரீடிங். விளங்குதா நான் சொல்ல வர்றது எப்படின்னு? இந்தியன் பாக்குற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லோ, இதுவே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லேசி ஃபீலா கொடுத்தது தானே. அதனால எனக்கு கொஞ்சம் பயம். என்ன ரீடிங் கம்ப்ரஹென்சி நான் ஸ்ட்ரெயிட்ல ஷேவன் விட்டுட்டேன்னா பிள்ளைங்க கொஞ்சம் டவுனா போயிடுமோன்னு நான் கொஞ்சம் பயம். ஏன்னா நீங்க ஒரு மோட்டிவேஷன்ல இருப்பீங்கல்ல 2 மாதத்துக்கு, இந்த மாதிரி நம்ம மோட்டிவேட்டாவே இருக்கிற பிள்ளைங்களை மோட்டிவேட்டாவே விட்டுருவோம். நான் அவங்கள பயப்படுத்தக்கூடாது. அப்ப அதனால நான் அந்த ரீடிங் கம்ப்ரஹென்சி ப்ராசஸ் போறேன். நான் உங்களுக்கு டென்ஸை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுறேன். ஃபைனல் டைம்ல பாஸ்ட் பேப்பர் ஒரே நாள்ல பாக்கல, அது எனக்கு 2 மாதம் காணாது. இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன்னா கோய்க்காதீங்க, சரிங்க? இன்கேஸ் ஃபியூச்சர்லயும் நீங்க ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ் உங்களுக்கு படிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னா இதே கிளாஸ்ல கண்டினியூஸ் பண்ணுங்க. என்ன நீங்க அட்வான்ஸ் போறீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றேன். எப்படி சொல்றது, என்னோட டிக்டாக் பேஜை போய் பாருங்க. மாடர்ன் இங்கிலீஷ் அகாடமின்னு சொல்லி இருக்கு. மாடர்ன் இங்கிலீஷ்னு சொல்லி என்னோட படிக்கிற 5ஆம் ஆண்டு குழந்தைகள் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இங்கிலீஷ்ல ஃபுல்லா கதைக்கிற அளவுக்கு பிரசன்டேஷன் மாதிரி வச்சிருப்பேன். அது பாடமாக்கி சொல்ல அதுகள் அந்த ஒன் த ஸ்பாட்ல டைட்டில் கொடுப்பேன். லைப்ரரி அந்த மாதிரியான இடங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பிரசன்டேஷன் வைப்பேன். அது கண்டினியூஸா நம்ம ஒரு 6 மந்த் ட்ரைனிங் கொடுத்தோம்னா நீங்க எல்லாம் ப்ரோ ஆயிடுவீங்க. அவங்க அந்த குழந்தைகளே ப்ரோ ஆகும்போது நீங்க ப்ரோ ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூ ஆல்ரெடி நோ தட். புரியுதா? இங்கிலீஷ் கதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிட்டன் பேசிஸ்ல இங்கிலீஷ் எழுதி பெரிய யோசனை இல்லடா, விளங்குதா? ஏன்னா அதை எழுதுறதுக்கெல்லாம் ChatGPT நிறைய ஆப்ஸ் வந்துட்டு. நீ கதைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ நிறைய வாசிக்கணும், நிறைய படம் பார்க்கணும். இந்த 2ம் பண்ற புள்ள, இங்கிலீஷ் படம் பார்த்து இங்கிலீஷ்ல வந்து நிறைய வாசிக்கிற புள்ள, சீரியஸா சொல்றேன், 6 மந்த் எல்லாம் தவிர 3 மாதத்துல பேசு. சரியா? சார், ஐ டிட் A level examination, this is my second side. ஓ பிரியா, ஓகே, நோ வரிஸ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன்னா உங்களுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நீ யோசிக்காதடா, என்னன்னா இந்த A level எக்ஸாம்ல இங்கிலீஷை வச்சு வந்து நீ worry பண்ண, அது தெரியும். நீ மற்ற பாடங்கள் எல்லாம் எப்படி போகுது பிரியா? மியூசிக், தமிழ், ரிலிஜன் சார். மியூசிக், தமிழ், ரிலிஜன். கொஞ்சம் மியூசிக்கை கொஞ்சம் ஓவரா ஃபோக்கஸ் பண்ணி நீ அகாடமிக்காவது போற வழி இருக்கும். நீ ரிலிஜன் ஏண்டா அடுத்த? சரி பரவாயில்லையா, ஓகே. 2 பேரும் உனக்கு ரிலிஜன். தமிழ் வந்து பயங்கரமான சஸ்கோர் இருக்கு, தமிழை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி படி. அண்ட் தென் மியூசிக் இருக்குல்ல, மியூசிக் தான் உன்னை கொண்டு போய் பெட்டிகோட் யூனிவர்சிட்டியா இல்லை ஜெஃப்னா யூனிவர்சிட்டியா டிசைட் பண்ண போகுது. உன்னோட பாஸ்கெட் பாடத்துல மியூசிக் தான் உன்னை சாய்ஸ் பண்ணி ஓடிட்டு போகுது. அதனால மியூசிக் நல்லா படிச்சு டொப்ல வரப்பார்.
அவ்வளவுதான் பண்ணுவேன் சொல்ல முடியும். ஐ விஷ் யூ யூ வில் ஹாவ் அ phenomenal life, so don't worry about that. Don't worry. ஓகேம்மா shall we move? Sir, Oh, are you doing physical classes for after A-level students? ஓ மச்சா, நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஸ்பெஷலாவே படிப்பிக்கிறேன். நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் IELTS. ஓகேம்மா, குட் நைட். அவங்களை படிப்பிக்கிறேன் பயங்கரமா வீட்டை கூப்பிட்டு. யூனிவர்சிட்டி பிள்ளைகளை வந்து ஏன் படிப்பிக்கிறேன், நான் வந்து முதல்ல 4 மார்க் தானே எடுத்துனான். அவங்க அங்க போன ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள கூப்பிட்டு வச்சு விட்டு மார்னிங் டைம் அவங்களுக்கு ஏற்ற டைம் இல்லை, அவங்க எந்த டைம் வராங்களோ அந்த டைம்ல படிப்பிக்கிறதா. Can I join with your physical classes, sir? ஓ, ஜாயின் பண்ணலாம். ஆனா நீங்க ஜெப்னாவில் வேற நம்ம பிசிக்கல் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு. Actually, I'm planning to come to in Jaffna, sir. So that's why I'm asking from you. நீங்க ஜெப்னாக்கு வந்தீங்கன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்க ஜோசியத்தில் எங்க வீட்டு தான் வந்து படிக்கணும் இல்லை, நான் பப்ளிக் லைப்ரரியில எல்லாம் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்றேன் நான். ஸோ நீங்க அங்கே எல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். யூனிவர்சிட்டின்னு லைப்ரரிக்கு கூட நான் யூனிவர்சிட்டியில கூட நான் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்றேன். நீங்க எங்க வேணாலும் வந்து விருப்பம் வேணா ஜாயின் பண்ணலாம். ஓகே Okay, sir. ஓகே shall we move ஆனோமா? Today I want to tell this, sir. சொல்லுங்க. நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இருக்கு. நீங்க கிளாஸ் முடிக்கும் போது ஐயோ முடிஞ்சிருச்சே, டைம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்காதான்னு தோணும். இது ஒரு மேன், இது ஒரு சரியா? உண்மையாதான், நான் ஏன் போய் சொல்றேன், உண்மையாதான். உண்மையான மஞ்சா 5 பேர்ட்ட குரலுங்க இருக்குதா பார்? இல்லையே. இல்ல சார், அவ சொல்றது கரெக்ட் தான். அப்படியா? சரி, ஓகே. அதுக்கு என்ன செய்யறது மஞ்சா, நமக்கு எல்லாருக்கும் பச்சிக்கல மட்டும் இல்ல, நானும் மேனேஜாஜோட கூட வரணும்ல. Promise to me that you put a extra class for us, but you didn't put any classes for us, sir. எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்க கூடாதுன்னு இல்ல, அந்த நேரங்கள்ல மஞ்சா என்னோட வீட்டை வார நான் மெயினா வந்து O level பிள்ளைகளை தான் ஃபோக்கஸ் பண்றது. அவங்க லைஃப் இல்ல, இது லைஃபை தீர்மானிக்கிறது இல்லோ. அப்ப அவங்கள கொஞ்சம் வதைக்கணும், 20-30 எழுத வைக்கணும், பாஸ் பேப்பர் செய்ய வைக்கணும். A level பிள்ளைகள் என்ன பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நெசசரி அண்ட் இல்ல. ஆனா O level நெசசரி. எனக்கு தெரியும் IELTS வந்து IELTS விட இம்பார்ட்டன் ஆனது O level. O level விளையாடி ஏன்னா உங்களுக்கு தான் கடைசி பேட்ச் A level இருக்கிற பேட்ச். அடுத்த முறையில இருந்து O level இருந்து ஜூனியர் பாயலாம். தெரியும் தானே உங்களுக்கு ரூல்ஸ்? அது அது மஞ்சள் முதல்ல இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பாயலாம் நாங்க. அதாவது சிலிட்டட் எல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல ஆல்ரெடி. அந்த சிலிட் யூனிவர்சிட்டில நீ O லெவல்ல வந்து குட் ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு மச்சான், A லெவல்ல வந்து உனக்கு ரிசல்ட்ஸ் OLF வைப்பமே சும்மா ஒரு பேஜுக்கு வந்து நீ, அதாவது OLF A லெவல் தேவையில்லை தானே. அப்ப நீங்க OLF எடுத்தாலும் நீங்க அந்த சிலிட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம். 3 லட்சம் ஆடினா ஃபண்டமெண்டல் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும்மா. 3 மாதம் வந்து நீங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம பேஸ் பண்ணி போட்டு அது நீங்க பாஸ் பண்றீங்களா பாஸ் பண்ணலையன்றது மேட்டர் இல்ல, அது டசன்ட் மேட்டர். 3 லட்சம் ஆடுவீங்க தானே, அதோட நீங்க மூவ் ஆயிடுங்க. அப்ப O level ஓடியே அவன் வந்து A level இல்லாம என்ன பண்ணுவான், மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான கோர்ஸுக்கு போயிடுவான். வழங்குதா? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு லோக்கு போறதை விட 15 லட்சம் 20,000 ஆடிப்பட்டு O level என்ன பண்ணுவான், லோக்கு போயிடுவான். அப்ப சோ இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி ரூல்ஸ் பண்ணுது, ரணில் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறான்னா, இந்த முறை O level வேணாம், சாரி O level வேணாம், 9 பாடத்தை 7 பாடமா மாத்துவான். இந்த சாய்ஸ் பாடம் பாஸ்கெட் எல்லாமே இருக்குல்லோ, அதெல்லாம் இல்லாம உடைப்ப மட்டும் பிளான் பண்ணிட்டார். அப்ப பாஸ்கெட்டை உடைச்சா கலை பாடங்கள் இருக்குல்லோ, நீங்க இந்த மியூசிக் அப்படி எல்லாமே இருக்கிற பாடங்கள் அப்படி எடுத்து நீங்க டீச்சரா போனா யாருக்கு படிப்பீங்க பாஸ்கெட் பாடம் இல்லாட்டி? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப கேள்வி வருது. அப்ப நீ கஷ்டப்பட்டு படிச்சு நீ யூனிவர்சிட்டிக்கு போவ, அந்த யூனிவர்சிட்டியை வந்து இப்ப எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இனி ஃபியூச்சர்ல வந்து நீ ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போறேன்னாலும் அதுக்கு ஒரு தொகை காசு கட்டித்தான் போகணும், லிமிடெட் அமௌண்ட் கொடுத்துதான் போக வேண்டி வரும்னா அந்த ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு ஒரு கட் அவுட்டுக்குள்ள பாஸ் பண்ணணும், அதுக்கும் காசு கொடுக்கணும். ஆனா நீ பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா நீ கலர்ஸ் ஆகாம இருக்கலாம், அதுக்கும் காசு கொடுக்கணும். அப்ப நீ எதை சாய்ஸ் பண்ணுவ? பிரைவேட் தான் சாய்ஸ் பண்ணுவேன். பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா நீ O level ஓடயே போகலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு இப்ப இன்னொரு ஆப்ஷன். இப்ப எதை சாய்ஸ் பண்ணுவேன்? பிரைவேட் தான் சாய்ஸ் பண்ணுவேன். என்ன செகண்ட் சைட் தேர்ட் சைட் எல்லாம் முக்கி கொண்டு இருக்க தேவையில்லை. என்ன 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா நீ போவ 3 வருஷம் முடிஞ்சோன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு 4வது வருஷத்துக்கு அப்ளை பண்ணுவேன். ஆன்லைன்ல ஃபாரின் யூனிவர்சிட்டி பாடத்தை படிக்கிறேன்னா படிக்கலாம், இல்லாட்டி ஃபாரின் கேப்ப படிக்கிறேன்னா படிக்கலாம். யூ காட் நீ உனக்கு வந்து நிறைய பிளென்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு. அப்ப
என்ன சொல்லுவா ரணில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபாரின் சிஸ்டத்துக்கு மாத்தி கொண்டு வர அது வழங்கு தானே உங்களுக்கு ஃபாரின் சிஸ்டத்துக்கு. நான் வந்து இப்ப இந்தியாவில எல்லாம் யூனிவர்சிட்டி காசு எடுத்து தானே படிக்கிறேன், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்துக்கும் வழங்குதா, பிரைவேட் யூனிவர்சிட்டி காசு எடுத்து தானே படிக்கிறோம். அப்ப சோ அதைத்தான் சொல்லங்காக வேற. அதனாலதான் நான் படிச்சு இந்த ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொண்டு இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சொல்லுது ஓலவல் பிள்ளையே நான் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப டார்கெட் பண்றேன்னா அவன் சாய்ஸ் பண்ணணும்டா. ஏன்னா அவன் எடுத்து ஆகணும் சில பாடங்கள். ஜெஃப்னால சிஸ்டம் மாறிட்டு மச்சான். இப்ப எல்லா பாடத்துக்கும் பர்சனல் கிளாஸ், மெயினான பாடங்கள் எல்லாத்துக்கும். அப்ப அவங்களுக்கு தெரியும் என்னோட ஓ லெவலோட டைம் வீணாக்க வேணாம், ஏ லெவலுக்கு ஜூனிக்கு போவாம் அப்படின்னு அவன் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான்டா பிரச்சனை. அப்ப அதனால உன்னோட போட்டி சூழல் வேறு மாதிரி போறபடினால நீ வந்து பக்கவா டிசைட் பண்ணு இனி எது முக்கியம். அதனாலதான் நான் இந்த டியூட்டை வந்து இப்படி டிசைன் பண்றதுக்கு உண்மைக்கான ரீசன். ஏன்னா இங்க வந்து நான் இதெல்லாம் ஓலவல் பிள்ளைக்குன்னா இந்த டியூட் தான் நான் கொடுப்பேன். ஓலவல் பிள்ளைன்னு சொன்னாடா டெஃபினட் காலேஜ் படிங்க எல்லாரும் வந்து எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு நார்மலா தெரியும் தானே. அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி டியூட் கொண்டு போனா அவங்க சொல்லுவாங்க இல்ல சார் இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதனாலதான் நான் கொஞ்சம் நீங்க எல்லாரையுமே நம்ம அப்படி டிசைன் பண்ணுவோம். நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம தங்கச்சி பேர் தானே, எல்லாரையும் டிசைன் பண்ண நான் மோஸ்ட்லி நான் 7 வரைக்கும் படிப்பிக்கிறேன். இங்க ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு எல்லாம் போய் அவனுக்கு எல்லாம் தெளிவா சொல்றது, டே இந்த பீரியட் ஆஃப் டைம் பயன்படுத்தி நீ தான் கடைசி பேட்ச் போறது. உனக்கு முன்னாடி போயிருக்கிறேன். அப்ப நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏன் போயில இன்னும் நான் உனக்கு முன்னாடி 6 வருஷம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் ஜூனியால. மேனேஜ்மெண்ட் படிச்சு எனக்கே வேலை இல்லையடா. பாதி பேர் மால்டீவ்ஸ் அப்படி எல்லாம் போயிட்டாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்ப அதான்டா பிரச்சனை, இல்லையடா. அதான் பிரச்சனை. அது விளங்குதா உனக்கு? விளங்கிட்டு அவங்களுக்கு ஒர்க் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஒர்க் இல்லைன்னு நான் சொல்ல வரையில மச்சான். இன்கேஸ் ஃபியூச்சர்ல மச்சான் மியூசிக் டான்ஸுக்குன்னு சொல்லி தனி ஒரு க்ரோட்டே வருமாடா. ஏன்னா எப்படி சொல்றேன், ஒரு வாரன் ஒர்க் பள்ளிக்கூடத்தை நம்பி ஒர்க் போறேன்னு சொன்னா ஒர்க் வராது. உனக்கு வந்து இப்ப கலையில ஆர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபாரின்ல எல்லாம் மச்சான் இப்ப மியூசிக் டீச்சர் அந்த டீச்சருக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு தானே, பெரிய ஒரு க்ரௌட். அது மாதிரி இந்த ஜாழ்ப்பாணம் மாறுண்டா. விளங்குதா உனக்கு? இந்த ஜாழ்ப்பாணம் மாறும். அதனாலதான் நீ அந்த பாஸ்கெட் பாடத்துல மியூசிக்கை சாய்ஸ் பண்ணி படிச்சா நல்லா படிக்க வரும். நீ ப்ரோ பிளேயர் இல்லாட்டி யார் கொஞ்சம் எஃபிஷியன்ஸான ஆளு எடுப்பான். கதை விளங்குதா? என் ஃப்ரெண்ட் டான்ஸ் மேனேஜ் படிச்சாலும் அவள் டான்ஸ் கிரேட் செஞ்சபடினால அவள்கிட்ட மார்னிங்கே நிக்கும் மச்சான் பிச்சல்தனமா கூட்டம் டான்ஸுக்கு. மியூசிக் நிக்கும் மச்சான் கூட்டம். அங்க யாருமே ஒன்றுமே கிடைக்காதன்னு இல்ல, ஆனா நீ வெல் நோன் பர்சனா மாறணும் இல்ல. அதான் மேட்டர். ஒன்னும் யோசிக்காத மச்சான். நீ இப்ப என்ன செய்யற, உன்னோட போக்கஸ் எல்லாம் அப்படி இருக்கணும். இதுதான் எனக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. இது எனக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு, அதனால நான் படிக்க போறேன்னு வச்சிருந்தேன்னு சொன்னா ஓகே ஆயிடும். சரி ஓகே, இதுக்கு மேல வதச்சா செத்துட்டீங்க. பாய், நாளைக்கு பாப்போம். ஓகே பாய்மா, பாய். Take care. Good night.